இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். आप सभी को यीशु मसीह के नाम से हम प्रेम से स्वागत करते हैं. மறுபடியும் இந்த காணொளி மூலமாய் உங்களை காண்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். दोबारा इस वीडियो के द्वारा आप सभी से मिलने के लिए मैं खुश हो रहा हूँ. தொடர்ந்து இந்த ஒவ்வொரு வாரமும் கொடுக்கிற இந்த செய்திகளை நீங்கள் கவனமாக கேட்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும். और ये सारे आराधना और संदेश आप हम जो भी दे रहे हैं वो आपको विश्वास करता हूँ कि आपको वो बहुत उपयोगित होगा और आगे भी वो उपयोग होगा. ஸ்தோத்திரம். நம் மறுபடியும் சீக்கிரமாய் இந்த பிரச்சனை எல்லாம் முடிந்து ஆராதனையில நம்முடைய தேவ ஸ்தலத்திலே ஆராதனையில நாம் கலந்து கொள்ள ஒவ்வொரு நாளும் செவியுங்கள். और दोबारा ये सारे परेशानियां दूर होकर दोबारा हम सभी मिलकर आराधना स्थल में मिलकर हम प्रार्थना करेंगे करके आप सभी लोग प्रार्थना कीजिए. உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் நான் ஜெபித்து வருகிறேன். आप सभी के लिए मैं हर एक दिन प्रार्थना करता हूं. நமக்கு ஜெபம் மிக மிக அவசியம். इन दिनों में हमारे लिए प्रार्थना की बहुत आवश्यकता है. பிரச்சனைகள் இன்றைக்கு அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. आज समस्या बहुत ही बढ़ता जा रहा ஆகவே है. உங்களுடைய ஜெபத்தை கூட்டுங்கள். इसीलिए आपके प्रार्थना को बढ़ाइए. தேவனை ஸ்தோத்திரியுங்கள். தேவனை கனப்படுத்துங்கள். परमेश्वर का स्तुति कीजिए, उनका आदर कीजिए. ஒருவர் பாரம் எடுத்து ஜெபியுங்கள். हर एक के लिए एक दूसरे के लिए आप बोझ से प्रार्थना कीजिए. ஜெபத்தின் மூலமாக தான் சத்துருவை நாம் வீழ்த்த முடியும். प्रार्थना के द्वारा ही हम शैतान को जीत सकते हैं. நாம் ஜெபிப்போம். हम सभी प्रार्थना करेंगे. பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த காலை நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். हमारे स्वर्गीय अच्छे पिता, इस अच्छे सुबह के समय के लिए धन्यवाद. இந்த காலையிலே இந்த காணொளி மூலமாய் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நான் காண்பதிலே ஆண்டவரே சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம் ஐயா. परमेश्वर इस सुबह के समय पर परमेश्वर के बच्चों से इस वीडियो के द्वारा मिलने के लिए हम खुश होते हैं. கர்த்தரிந்த ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். परमेश्वर आप इस ऐसा एक मौका हमें दिया, उसके लिए हम धन्यवाद देते இது हैं. ரீச் ஆகிற ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்குங்க. परमेश्वर ये जो कोई भी सुन रहा है, जिनके घरों में जा रहा है, उनके जीवन में एक अद्भुत कार्य இந்த காலையிலே நாங்கள் பாடுகிற பாடல், கேட்க போகிற வார்த்தை, ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள் அனைத்தையும் ஆவியானவர் முற்றிலும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. परमेश्वर इस सुबह के समय पर आप गाने वाले गीतों को, सुनने वाले वचनों को, और परमेश्वर आपके ऊपर हम विनती जो भी करते हैं वो सब आप स्वीकार कर लीजिए. நம்முடைய கரங்களை எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். आपके हाथों में विनम्र करके हम अपने आप को अर्पण करते हैं. यीशु मसीह के नाम से मांगते परमेश्वर पिता. आमीन. 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 சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கிறார். நல்லவர், வல்லவர், அடைக்கலமானவர். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர். எரிகோ போன்ற சோதனைகள் எதிரிட்டு வந்தாலும், எரிகோ போன்ற சோதனைகள் எதிரிட்டு வந்தாலும், காக்கத்திடுவார், நொறுக்கிடுவார், ஜெயத்தை தந்திடுவார்.
1769 தெய்வத்தின் சன்னிதானம் என் உள்ளத்தின் ஆனந்தமே, காருண்யமாம் அவர் சத்தம் என் காதுகளுக்கு இன்பமே. தெய்வத்தின் சன்னிதானம் என் உள்ளத்தின் ஆனந்தமே, தெய்வத்தின் சன்னிதானம் என் உள்ளத்தின் ஆனந்தமே, காருண்யமாம் அவர் சத்தம் என் காதுகளுக்கு இன்பமே. கசந்த மனம் கூதி காக்கும் நல் அன்பு, கசந்த ஆத்மாவின் சக்தி தரும், கசந்த மனம் கூதி காக்கும் நல் அன்பு, கசந்த ஆத்மாவின் சக்தி தரும், அவர் தந்த வாக்கு தத்தங்களும் அனுதினம் வழி நடக்கும், அவர் தந்த வாக்கு அனுதினம் வழி நடக்கும். தெய்வத்தின் சன்னிதானம் என் உள்ளத்தின் ஆனந்தமே, காருண்யமாம் அவர் சத்தம் என் காதுகளுக்கு இன்பமே. உலகத்தின் நோக்கிடு கல்வாரி நாயகனே, உலகத்தின் முன்னிலை நிர்பந்தமே, நோக்கிடு கல்வாரி நாயகனே, இயேசுவின் பாதத்தில் வந்திடுவார், ஆறுதல் பெற்றிடுவார், இயேசுவின் பாதத்தில் வந்திடுவார், ஆறுதல் பெற்றிடுவார். தெய்வத்தின் சன்னிதானம் உள்ளத்தின் ஆனந்தமே, காருண்யமாம் அவர் சத்தம் என் காதுகளுக்கு இன்பமே. தெய்வத்தின் சன்னிதானம் என் உள்ளத்தின் ஆனந்தமே, காருண்யமாம் அவர் சத்தம் என் காதுகளுக்கு இன்பமே. எல்லாருக்கும் தெரிந்த பாடல் 1043வது பாடல். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார், என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார், அலைகளின் மேல் புரண்டாலும் அஞ்சிட
மலைகள் என் மேல் புரண்டாலும் அஞ்சிட மாட்டேன். மலைகள் என் மேல் விழுந்தாலும் பயப்பட மாட்டேன். மலைகள் என் மேல் விழுந்தாலும் பயப்பட மாட்டேன். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார். கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார். கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். வறண்ட நிலத்தில் நான் நடந்து சென்றாலும் வழி அறியாமல் திகைத்து நின்றாலும், வறண்ட நிலத்தில் நான் நடந்து சென்றாலும் வழி அறியாமல் திகைத்து நின்றாலும், வருத்தம் தாகம் பசியும் என்னை நெருங்கவில்லையே. வருத்தம் தாகம் பசியும் என்னை நெருங்கவில்லையே. வழிநடத்தும் தேவகரம் குறுகவில்லையே. வழிநடத்தும் தேவகரம் குறுகவில்லையே. என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார். கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார். கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். வியாதி வறுமையா சோர்ந்து விட்டாலும், வாசல் கதவுகள் எல்லாம் அடைத்துக் கொண்டாலும், வியாதி வறுமையா சோர்ந்து விட்டாலும், வாசல் கதவுகள் எல்லாம் அடைத்துக் கொண்டாலும், ஒன்றும் என்னை கலங்க வைக்க முடியவில்லையே. ஒன்றும் என்னை கலங்க வைக்க முடியவில்லையே. கர்த்தர் கிருபை என்னை விட்டு விலகவில்லையே. கர்த்தர் கிருபை என்னை விட்டு விலகவில்லையே. என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார். கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார். கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். கடலின் அலையில் நான் பயணம் செய்தாலும், காற்று புயலுமாய் என்னை எதிர்த்து வந்தாலும், கடலின் அலையில் நான் பயணம் செய்தாலும், காற்று புயலுமாய் என்னை எதிர்த்து வந்தாலும், எதுவும் என்னை தடுத்து நிறுத்த முடியவில்லையே. எதுவும் என்னை தடுத்து நிறுத்த முடியவில்லையே. கர்த்தர் முன்னே செல்வதாலே கவலை இல்லையே. கர்த்தர் முன்னே செல்வதாலே கவலை இல்லையே. என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார். கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார். கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். அத்தி மரங்களில் இலையுதிர்ந்தாலும், திராட்சை கொடிகளில் கனியழிந்தாலும், அத்தி மரங்களில் இலையுதிர்ந்தாலும், திராட்சை கொடிகளில் கனியழிந்தாலும், சுற்றி பஞ்சம் நேர்ந்த போதும் கலக்கம் இல்லையே. சுற்றி பஞ்சம் நேர்ந்த போதும் கலக்கம் இல்லையே. கர்த்தர் கருணை என்னை தாங்கும் வருத்தம் இல்லையே. கர்த்தர் கருணை என்னை தாங்கும் வருத்தம் இல்லையே. என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார். கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார். கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். இந்த நேரம் ஆண்டவராய் கர்த்தரே, நம்ம எல்லாரும் ஜெபத்தோடு கூட நாம் துதிக்கிறோம். हम सभी थोड़े समय के लिए परमेश्वर के दुआ का सब मिलकर स्तुति करेंगे। அவரே நாம் நோக்கி பார்ப்போம். हम उन्हें उनकी तरफ
देखेंगे। அவரை நோக்கி பார்த்தவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது. जो उनके तरफ देखता है उनका मुख हमेशा प्रकाशित रहता है அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. और उनका चेहरा कभी लज्जित नहीं हुआ। நம்முடைய தேவனாய் கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கிறோம். हम हमारे परमेश्वर यहोवा का चेहरे को हम उनके तरफ देखते हैं। தேவன் நம்மை வெட்கப்படுத்தாமல் தலை நிமிர பண்ணுகிறார். हमारे परमेश्वर हमें कभी लज्जित न करते हुए हमें हमारा सर ऊंचा करते हैं। நாம் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் பாடுவோம். அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். அன்பே, நான் உம்மை நேசிக்கிறேன். அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். அன்பே, நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, நான் உங்கள் பிள்ளை என்றோ, நான் உங்கள் பிள்ளை என்றோ. அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். அன்பே, நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். சொல்லுவோம். ஜீவநீரூற்று நீர்தானே, ஜீவநீரூற்று நீர்தானே, உந்தன்னை தாகம் கொண்டேன், உந்தன்னை தாகம் கொண்டேன். அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். அன்பே, நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். என்னுடைய தகப்பனாகிய அப்பாவை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய ஆண்டவர் அனைத்தையும் அவர் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை தேவன் நமக்கு தருகிறார். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு, நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு, காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கிறேன், காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கிறேன். நிமிடந்தோறும் விசாரித்து மகிழ்கின்றேன். உமக்கே ஆராதனை, உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை, உயிருள்ள நாளெல்லாம். ஆமென். உம்மை ஆராதிப்போம். உயிருள்ள நாளெல்லாம் உம்மை ஆராதிப்போம். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே,
அலைந்தேன் என் நேச தேடி வந்தேன், நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். ஆமென். நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். நன்றி சொல்லுவோம். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, நாம் யாவரும் நின்றவனமாக ஒரு சங்கீதத்தை நாம் வாசிக்கலாம். हम सभी खड़े होते हुए एक भजन संगीता को बदल बदल पढ़ेंगे. 43ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். भजन संगीता 43 को हम बदल बदल पढ़ेंगे. 43 भजन संगीता को हम बदल बदल. தேவனே, நீர் என் நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத ஜாதியரோடு எனக்காக வழக்காடி சூது அநியாயமான மனுஷனுக்கு என்னை தப்பு. क्योंकि हे परमेश्वर, तू ही मेरी शरण है. तूने क्यों मुझे त्याग दिया है? मैं शत्रु के अंधेर के मारे शोक का परिहावा पहने हुए क्यों फिरता रहूं? உம்முடைய வெளிச்சத்தையும் உம்முடைய சத்தியத்தையும் அனுப்பியருளும். அவைகள் என்னை நடத்தி உம்முடைய பரிசுத்த ஸ்தலங்களுக்கும் என்னை உம்முடைய வாசஸ்தலங்களுக்கும் கொண்டு போவதாக. तब मैं परमेश्वर की वेदी के पास जाऊंगा, उस ईश्वर के पास जो मेरे अति आनंद का कुंड है. और हे परमेश्वर, हे मेरे परमेश्वर, मैं वीणा बजा बजा कर तेरा धन्यवाद करूंगा. சேர்ந்து வாசிப்போம். हे मेरे प्राण, तू क्यों गिरा जाता है? तू अंदर अंदर ही क्यों व्याकुल है? परमेश्वर पर भरोसा रख, क्योंकि वो मेरे मुख की चमक और मेरा परमेश्वर है. मैं फिर उसका धन्यवाद करूंगा. हालेलुया. நாம் எல்லாரும் நம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். हम सभी अपने आप को विनम्र करके हम प्रार्थना करेंगे. சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிற அருமையான நல்ல வார்த்தை. भजन संगीता में दाऊद बोलने वाला एक अच्छा एक बातें हैं. என் அருணாகிய தேவன் நீர், और मेरे शरण स्थान मेरे परमेश्वर ईश्वर हो. உம்முடைய வெளிச்சத்தையும் உம்முடைய சத்தியத்தையும் என்னை அனுப்பிடலாம். आपके प्रकाश और आपके सच्चाई को मुझ पर भेजिए, அவைகள் என்னை நடத்தணும். ताकि वो मुझे अगुवाई करे. உம்முடைய வாசஸ்தலம் வரைக்கும், உம்முடைய பரலோக ராஜ்யத்து வரைக்கும் என்னை நடத்தி கொண்டு போகட்டும்ப்பா. ताकि वो आपके पवित्र पर्वत, आपके स्वर्ग राज्य तक मुझे वो पहुंचाए. ஆண்டவரே, என் தேவனாகிய உம்மிடத்திலே ஆண்டவரே ஆனந்த மகிழ்ச்சியாய் இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. हे परमेश्वर, आपके पास मुझे अति आनंद मिलने के लिए आप सहायता कीजिए. ஆத்துமா கலங்கி கொண்டிருக்கிறது. मेरा प्राण व्याकुल हो रहा है. பலவிதமான கலக்கத்தின் மத்தியிலே நான் இருக்கிறேன். मैं बहुत ही व्याकुलता के अंदर गुजर रहा हूँ. உம்மை நான் நோக்கி பார்க்கிறேன். मैं आपकी ओर देख रहा हूँ. நீதாயா எனக்கு ரட்சிப்பு. आप ही मेरे सहायक நீதான் है. என்னுடைய தேவன். आप ही मेरे परमेश्वर உம்மை है. தவிர எனக்கு வேற யாரையா உண்டு? आपके अलावा मुझे कौन है? சங்கீதக்காரன் ஆண்டவரை நோக்கி பார்ப்பதை நான் பார்க்கிறேன். ये यहाँ पर भजन संगीता में जो जहाँ पर ये संगीतकार जो परमेश्वर की ओर देखकर प्रार्थना करता हम देखते हैं. அன்றுடைய பிள்ளைகளாகி நீங்கள் ஒருவேளை கலக்கத்தோடு இருக்கலாம். इस सुबह के समय पर आप परमेश्वर के बच्चे, आप बहुत व्याकुलता से गुजर रहे हो. உங்களை கலக்கி கொண்டிருக்கலாம். कोई तो ऐसा एक कार्य रहेगा जो आपके मन को व्याकुल कर रहा है. வெளியில இருக்கிற பிரச்சனைகள் உங்களை கலக்கி கொண்டிருக்கலாம். ऐसा हो सकता है कि बाहर के संभावना से आपका मन व्याकुल हो रहा है. கொண்டிருக்கும் என்றால் என் வாழ்க்கை எதிர்காலம் எப்படி இருக்கும் என்கிற ஒரு கலக்கம் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கலாம். ऐसा अगर जीवन जाता रहेगा तो हमारा जीवन कैसे बीतेगा
मिलेगा करके आपका प्राण व्याकुल होता रहेगा। உண்மையாகவே இன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கையில ஒரு கலக்கம் இருக்கிறது. सच में आज सबके जीवन में एक व्याकुलता இந்த है கலக்கத்தின் மத்தியில உலகத்தின் மக்களைப் போல நாம் கலங்கிக் கொண்டிராதபடி और इस व्याकुलता में हम संसार के लोगों के जैसे हम दुख न நம்முடைய उठाएं। அரனாகிய தேவனை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது लेकिन हमारे परमेश्वर पिता की ओर हम जब देखेंगे தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஆனந்த மகிழ்ச்சியை கர்த்தர் நமக்கு தருகிறார். हमारे परमेश्वर हमें अति आनंद और मग्न देते हैं। ஓ நம்முடைய துக்கங்களை அவர் எடுத்து போடுகிறார். हमारे सारे दुखों को वो நம்முடைய दूर करते கவலைகளை हैं। அவர் அவிதமாய் எடுத்து போடுகிறார். हमारे सारे व्याकुलता से हमें दूर करते हैं। ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். परमेश्वर की ओर देखकर प्रार्थना करेंगे। பரலோகத்தின் நல்ல பிதாவே, ईश्वर के अच्छे पिता, இந்த காலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தில ஆண்டவரே நிற்கிற ஆராதிக்க வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் கரத்தில் வைக்கிறோம். परमेश्वर इस सुबह के समय में आपके सम्मुख में आए हर एक बच्चों को आपके हाथों में अर्पण करते हैं। பிள்ளைகளை தொடுங்கப்பா. परमेश्वर आपके बच्चों को आप கவலையோ छूइएगा। மனபாரங்களோ எதுவா இருந்தாலும் அதை எடுத்து போடுங்க. व्याकुलता या मन की बोझ कुछ भी हो आप सभी को பலவீனங்கள் निकाल இருந்தால் அதை दीजिए। மாற்றி போடுங்கப்பா. कोई भी कमजोरी हो वह बदल दीजिए। சரீரத்தில் வாதிக்கிற வியாதியாக இருந்தால் அதை மாற்றி போடுங்க. शरीर का कोई भी बीमारी हो वो दूर कर दीजिए। உம்மால கூடாதது ஒண்ணில்லை ராஜா. आपसे नामुमकिन कुछ भी नहीं இன்னைக்கு है। நாங்கள் இருப்பது உம்முடைய கிருபை. आज हम यहाँ पर है तो वो आपका अनुग्रह है। சபை மக்கள் எல்லாரையும் உம்முடைய கரங்களில் வைக்கிறோம். सारे कलीसिया के लोगों को आपके हाथों में अर्पण சிறியவர்கள் करते हैं। பெரியவர்கள் எல்லாரையும் குடும்பமாய் உம்முடைய சமூகத்தில் வைக்கிறோம். छोटे से बड़ों तक सारे परिवार को आपके हाथों में अर्पण करते காத்துக் हैं। கொள்ளுங்க, வழிநடத்துங்க. परमेश्वर आप उन्हें संभाल लीजिए, चलाइएगा। அருமையான கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். आपके प्यारे से हाथ में हम अर्पण करते हैं। நல்ல ஆண்டவரே, अच्छे पिता, தொடர்ந்து நாங்கள் கேட்க போகிற வார்த்தைகளை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி आगे सुनने वाले परमेश्वर के बातों को भी आप परमेश्वर आपके हाथों में अर्पण தேவ करते हैं। கிருபை கூட இருக்கட்டும். परमेश्वर का कृपा बनाए எங்களோடு நீங்க रखिएगा। பேசுங்க. हमारे साथ आप बात कीजिए। இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के अच्छे नाम से मांगते परमेश्वर पिता, ஆமென். आमीन। தேவனுடைய வசனத்துக்கு நேராக நாம் செல்கிறோம். परमेश्वर के वचन की ओर हम लौटेंगे। இந்த காலையிலே நான் எடுத்துக்கொண்டதான தலைப்பு ஸ்தோத்திரம், பிசாசுடைய தாக்குதல், தேவன் அதன் மத்தியிலே தரும் விடுதலை. और आज मैं जो विषय लेकर आया हूँ आपके सामने वो है कि शैतान का कारनामा और उसके द्वारा परमेश्वर का जो सामर्थ या छुटकारा हमें मिलने वाला है। 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை வாசிக்கலாம். 2 कोरिन्थियों का पुस्तक 10वां अध्याय 4 और 5 वचन हम पढ़ेंगे। எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிவுக்குரோதமாய் எழுப்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துவர்களாக நாங்கள் இருக்கிறோம். क्योंकि हमारी लड़ाई के हथियार शारीरिक नहीं पर गढ़ों को ढा देने के लिए परमेश्वर के द्वारा सामर्थी है। सो हम कल्पनाओं को और हर एक ऊंची बात को जो परमेश्वर की पहचान के विरोध में उठती है खंडन करते हैं और हर एक भावना को कैद करके मसीहों का आज्ञाकारी बना देते हैं। அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய சபைக்கு அவருடைய பலவீனங்களை அறிந்து அந்த பலவீனத்தின் மத்தியிலே சத்துரு என்ன செய்கிறான் என்பதை அவன் புரிந்து கொண்டவனாக இந்த வசனங்களை அவன் எழுதுகிறான். यहाँ पर प्रेरित पौलुस जो है कोरिन्थियों कलीसिया के लिए लिखते हैं एक पत्र। वहाँ पर वो शैतान के कारनामों के बारे में पता चलता है और वो उसके द्वारा क्या कर रहा है करके उसके बारे में यहाँ लिखते हैं। காரணம் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் कारण ये है कि 2 कोरिन्थियों 2 अध्याय में 11ஆம் வசனத்திலே 11वां वचन में அவருடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று சொல்லுகிறார். क्योंकि उनकी युक्तियां हमें अनजान है करके वो कहते हैं। அவன் தந்திரவாதி, அவன் நம்முடைய பலவீனங்களை அறிந்திருக்கிறார். वो बहुत एक तंत्र उसका मन में रहता है और वो हमारे कमजोरियों को நம்முடைய जानता है। பலவீனம் என்ன, நம்முடைய சோர்வுகள் என்ன, நம்முடைய கவலை என்ன, எதன் மேல் நாம் கவனம் வைக்கிறோம் என்பதை மிக கவனமாக அவன் கவனிக்கிறான். हमारे क्या कमजोरी है, हमारा ध्यान किस में है, बहुत व्याकुल हम किस में है, वो
वो बहुत अच्छे से ध्यान देता அந்த है। பலவீனங்களை அவன் அவிதமாய் டார்கெட்டாக வைத்து அதை தெரிந்து கொண்டு அதை கொண்டே நம்மை வீழ்த்த அவன் பார்க்கிறான். और उसी कमजोरी को हमारे एक मकसद बनाकर उसी में हमें मारना चाहता है। ஆகையால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வசனங்களை அவன் எழுதுகிறார். इसीलिए प्रेरित पौलुस यहाँ पर वो ये वचन लिखते हैं। தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த வசனங்களை கவனித்து நாம் கேட்போம் என்றால் மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கும். परमेश्वर के बच्चे हम इस वचन को ध्यान से सुनेंगे तो बहुत आशीर्वादित होगा। அநேக வருஷங்களுக்கு முன்பாக சென்னையிலே நடந்த ஒரு சம்பவத்தை பேப்பர்ல வாசிக்க முடிந்தது. अनेक साल के पहले चेन्नई में हुआ एक संभव को मैंने पत्रकार में पढ़ा था। ஒரு குடும்பத்தினர் தங்களுக்கு ஒரு நல்ல வீடு இருந்தது, அவர்களுக்கு ஒரு வாகனம், ஒரு சிறிய ஸ்கூட்டர் இருந்தது. அந்த ஸ்கூட்டரை அவருடைய வீட்டினுடைய முன்பகுதியிலே நிறுத்தி இருப்பார்கள். அது எப்பொழுதும் வழக்கமாக அங்கே தான் இருக்கும். एक परिवार था, उनके पास एक अच्छा घर है, वहाँ पर उनका एक स्कूटर को रुकाया गया था और वो स्कूटर जो है उनके घर के सामने ही खड़ा रहता है। ஒரு நாள் அந்த ஸ்கூட்டர் காலையில அவர்கள் அவிதமாய் வெளியில போவதற்காக கதவை திறந்து அதை பார்க்கும்போது ஸ்கூட்டர் அவர் வைத்திருந்த இடத்திலே இல்லை. और एक दिन जब वो दरवाजा खोलकर वो स्कूटर में जाने के लिए तैयार होते हैं तब देखते हैं कि वो स्कूटर वहाँ पर அங்கே ஸ்கூட்டர் காணவில்லை. பல இடங்களில் தேடினார்கள். அவருடைய தெரிந்தவர்கள் பக்கத்தில் இருக்கிற எல்லா இடத்திலும் விசாரித்து பார்த்தார்கள், கிடைக்கவில்லை. और वहाँ पर वो स्कूटर नहीं था। आजू बाजू के सभी लोगों से पूछ लिया, फिर भी उन्हें नहीं मिला। ஒரு நாள், 2 நாள் ஆனது, 5 நாள் ஆனது, ஸ்கூட்டர் கண்டுபிடிக்க முடியல. एक दिन, 2 दिन हो गया, 3 दिन, 5 दिन भी हो गए, बट वो स्कूटर नहीं उन्हें मिला। ஒரு போலீஸ்ல போய் கம்ப்ளைன்ட் பண்ணலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்த நேரம் और जाकर पुलिस में कंप्लेन करना है सोच रहे थे। 6வது நாள் காலையிலே அந்த ஸ்கூட்டர் அந்த இடத்திலே அவிதமாக மறுபடியும் வைக்கப்பட்டிருப்பதை அவர்கள் காலையிலே கண்டார்கள். और 6वां दिन बराबर उसी जगह पर वो स्कूटर वहां पर रखा गया था, उन्होंने देखा। सुबह காலை காணாமல் 5 நாள் காணாமல் போன அந்த ஸ்கூட்டர் மறுபடியும் அதே இடத்திலே நிற்பதை அவிதமாக அவர்கள் கண்டு ஆச்சரியம் அடைந்தார்கள். और इतना 5 दिन तक वो घुमा हुआ स्कूटर जो है, अब वह 6वां दिन में वो बराबर उसी जगह पे खड़ा होकर वो आश्चर्य हो। அந்த ஸ்கூட்டரை அவர்கள் பார்ப்பதற்கு அவர்கள் குடும்பமாய் அந்த ஸ்கூட்டர் பக்கத்துல போய் நின்று பார்த்தார்கள். और वो परिवार पूरा वो स्कूटर की ओर जाकर खड़े होकर देखने लगे कि कैसा है करके। அந்த ஸ்கூட்டருடைய அவிதமான அந்த சீட்டின் மேலாக ஒரு கவர் இருந்தது. और वो स्कूटर के उस बैठने का उस सीट पर एक कवर रखा गया था। அந்த கவருக்குள்ளாக ஒரு லெட்டர் இருந்தது. उसमें एक पत्र भी था। அந்த கவருக்குள்ளாக 5 சினிமா டிக்கெட்டும் அங்கே இருந்தது. और उस पत्र में 5 सिनेमा का टिकट रखा गया था। அங்கே ஸ்தோத்திரம். அதிலே அந்த கவரை அவர் அந்த லெட்டரை பிரித்தார்கள். அதிலே இப்படி வாசகம் எழுதியிருந்தது. और उसमें उस कवर को खोला तो वहाँ पर उसमें एक बात लिखा गया था। அதிலே இப்படி எழுதியிருந்தது. என்ன எழுதியிருந்தது? वहाँ पर ऐसा लिखा गया था, அந்த ஸ்கூட்டருடைய உரிமையாளருக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். और स्कूटर के जो मालिक है उसका मैं नमस्कार करता हूँ। உங்களுடைய ஸ்கூட்டர் நான் தெரியாம நான் எடுத்து போய் விட்டேன். आपके स्कूटर को मैंने गलती से उठा लिया था। அதை நான் எடுத்துக்கொண்டு 5 நாட்கள் என்னுடைய சொந்த காரியமாக நான் அதை பயன்படுத்திக் கொண்டிருந்தேன். और उसे उठाकर मैं अपने काम के लिए मैंने स्वयं उसे उपयोग किया। ஆனால் எனக்கு அந்த 5 நாட்கள் எனக்கு சமாதானம் இல்லை. लेकिन वो पूरे 5 दिन तक मुझे कोई समाधान नहीं था। போய் அதே இடத்திலே அந்த வீட்டில் வைத்து விட வேண்டும் என்று என்னுடைய மனம் சொல்லிக் கொண்டே இருந்தது. वहाँ जाकर वो स्कूटर को उसी जगह पे फिर से रखना है करके मेरा मन कह रहा था। ஆகையால் ஸ்தோத்திரம். அந்த ஸ்கூட்டரை கொண்டு வந்து உங்களுடைய வீட்டுக்கு முன்பாக நான் நிறுத்தி வைத்தேன். इसलिए वो स्कूटर को आपके घर के बाजू में वही जगह पर मैंने रख दिया। ஸ்கூட்டர் எடுத்ததற்காக தயவு செய்து என்னை மன்னியுங்கள். स्कूटर उठाने के लिए मुझे कृपा करके माफ कीजिए। இதுவரைக்கும் நீங்க போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் போகாதிருப்பதை நினைக்கும் பொழுது மிக நல்லவர்களாக இருப்பேன் என்று நான் நினைக்கிறேன். अभी तक आप पुलिस स्टेशन नहीं गए, इसलिए मुझे लगता है कि आप बहुत अच्छे लोग हैं। அதை நாங்கள் வெறுமையாய் அதை 5 நாட்கள் அந்த ஸ்கூட்டர் எடுத்து போனதுனாலே என் மனம் வருத்தம் அடைந்ததினாலே உங்களுக்கு 5 சினிமா டிக்கெட்டையும் அதோடு கூட நான் வைத்திருக்கிறேன். और मैंने ऐसे ही खाली हाथ तो उस स्कूटर को उठा लिया तो और चलाया, इसीलिए मेरा मन बहुत बोझ था। इसलिए आपको 5 கிடைத்த சந்தோஷத்திலே இந்த ஸ்கூட்டர் கிடைத்த சந்தோஷத்திலே நீங்கள் இந்த 5 டிக்கெட்டையும் எடுத்துக்கொண்டு நீங்கள் போய் நல்ல சினிமா பார்த்து விட்டு வாருங்கள். ஒரு புதிய படத்திற்கு நான் வாங்கி அந்த டிக்கெட்டை நான் வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். और वो नया सिनेमा टिकट लाया हूँ और एक नया फिल्म के लिए, इसलिए
आप परिवार के साथ मिलकर वहां पर वो पिक्चर देखने आप அந்த जाएं। சென்னையிலே சாந்தி என்று சொல்லக்கூடிய அந்த சினிமா உடைய தியேட்டருக்காக வாங்கப்பட்ட அந்த டிக்கெட் ஆகும். और चेन्नई में वो शांति थिएटर नामक वहां पर लिया गया ये सिनेमा टिकट है। உடனே அதை பார்த்த உடனே அவர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. திருடனா இருந்தாலும் ரொம்ப நல்லவன். और उनको देखते ही वो बहुत खुश हो गए कि चोर है फिर भी बहुत अच्छा आदमी ஓ है। நம்முடைய வீட்ல 5 பேர் இருக்காங்க, நமக்கு எப்படி தெரியும்னு தெரியல. तो उन्हें लगा कि हमारे घर पे 5 लोग हैं, वो कैसे जान पाया पता எல்லாருக்கும் ஒரு டிக்கெட் என்று சொல்லி எங்க டிக்கெட் வாங்கி வைத்திருக்கானே. उसने तो 5 टिकट सभी को एक टिकट कर 5 என்று टिकट சொல்லி उसने அவர் लाके रखा है। வேகமாக ஸ்தோத்திரம் அன்னைக்கு ஈவினிங் ஷோல போவதற்காக வேகமாக வேலையெல்லாம் முடித்து விட்டு கதவை பூட்டி கொண்டு அவிதமாய் சினிமா பார்க்க எல்லாரும் போய்விட்டார். और ऐसे कहकर वो सभी इवनिंग शो के लिए जाने के लिए तैयार हो गए थे। सारे दरवाजा बंद करके 5 लोग मिलकर जाने के लिए बाहर तैयार हो गए थे। சினிமா தியேட்டர்ல மகிழ்ச்சியாய் படம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். तब वो पिक्चर देखने के लिए सिनेमा थिएटर में जाकर वो पिक्चर देख रहे थे। திரும்ப அவர்கள் வீட்டுக்கு வந்தார்கள். வீட்டுக்கு முன்பாக இருந்த ஸ்கூட்டரும் இல்லை, வீடு அவிதமாய் திறந்து கிடந்தது. और आगे फिर से वो घर पे आके देखे तो घर के सामने वो स्कूटर भी नहीं था और घर भी खुला था। அவிதமா வீட்டில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் முக்கியமான பொருள் எல்லாவற்றையும் அவன் திருடி கொண்டு போய்விட்டான். और वो घर का पूरा नया सामान या बहुत सारे मुख्य सामान सब उठा के लेकर गया। அவருடைய வீக்னஸ் அவருடைய பலவீனங்களை அவன் புரிந்திருந்தான். क्योंकि वो जानता था उनका क्या कमजोरी है। எதை போட்டால் எதை எடுக்கலாம் என்பதை அவன் சரியாக விளங்கியிருந்தான். वो ये भी जानता था कि क्या बोने से वो क्या निकाल पाएगा। திருடுவது போல திருடினான், கொண்டு வைப்பது போல வைத்தான். அவர்கள் இந்த டிக்கெட்டை அவிதமாக அங்கே வைத்து அதை போய் பார்க்கும் பொழுது வீட்டில் இருக்கிற எல்லா பொருளும் திருட வேண்டும் என்கிற எண்ணத்தோடு செய்தான். और ये सभी कुछ उसने एक ही मकसद से किया कि जाके वो चोरी करे, इसलिए वो वहाँ पर स्कूटर रखा, उन्हें सिनेमा के लिए भेजा, फिर आकर देखा तो सब कुछ खाली था। அவனுடைய பலவீனங்களை அவன் புரிந்திருந்தான். क्योंकि वो अपने उनके कमजोरी को अच्छे से जानता था। சினிமாவுக்கு நிச்சயமாக அடிமையாகத்தான் இருப்பார். ये लोग सिनेमा देखने के लिए जरूर गुलाम होंगे। போட்டால் அது வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாவற்றையும் நாம் திருடி விடலாம். ये डालेंगे तो जरूर हम सब सामान को मैं चोरी कर सकता हूँ। சாத்தான் நம்முடைய வீக்னஸை நம்முடைய பலவீனங்களை அவன் அறிந்திருக்கிறார். शैतान हमारे सारे कमजोरियों को अच्छे से जानता है। நீங்கள் எதிலே வீழ்த்தலாம் என்பதை அவன் ஒவ்வொரு நாளும் உங்களை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். आप कहां किस में हार सकते हो करके वो बहुत ध्यान से देखता है। விசுவாசத்திலே குறைவுள்ளவர்களாய் இருக்கிறீர்களா? ஜெபத்திலே குறைவாய் இருக்கிறீர்களா? क्या आप विश्वास में कमी है? आप प्रार्थना में कमी है? எதை எடுத்தாலும் உங்களுக்குள்ளாக ஒரு விதமான பயம் உண்டாய் இருக்கிறதா? कुछ भी उठाए तो उसमें एक डर आपके अंदर बैठा எப்படி रहता உங்களை है। வீழ்த்தலாம் என்பதை இரவும் பகலுமாக அவன் யோசித்துக் கொண்டே இருக்கிறார். किससे आपको हरा सकता है करके वो दिन रात सोचता ஆனா है। நம்மை ரட்சித்த, நம்மை தெரிந்து கொண்ட, நமக்கு ஜீவனை கொடுத்த நம்முடைய ஆண்டவராய் கர்த்தர் நம்மை வெறுமையாக விடவில்லை. लेकिन हमें उद्धार किया, हमें बचाए, हमारे परमेश्वर जो है हमारे लिए जीवन दिए परमेश्वर हमें खाली हाथ नहीं छोड़े। 2 கொரிந்தியர் 10:4-5 வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் அருமையாக அவர் சொல்லுகிறார். इसलिए यहाँ पर 2 कोरिन्थियों 10वां अध्याय 4-5 में प्रेरित पौलुस अच्छे से कहता है, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்குரியவைகளாயிராமல் हमारी लड़ाई के हथियार शारीरिक नहीं அரண்களை है, நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. पर गढ़ों को ढा देने के लिए परमेश्वर के द्वारा सामर्थ्य அவைகளால் है। நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழுப்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துவர்களாக இருக்கிறோம். और हम अपने कल्पना को और हर सभी बातों को परमेश्वर की पहचान के विरोध में उठती खंडन करते हैं और एक भावना का कैद करके मसीह का आधारकारी बनाते हैं। வசனத்திலே 3 காரியங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் சுட்டி காண்பிக்கிறார். ये 2 वचन में प्रेरित पौलुस 3 कार्यों को बताता है। அப்படி குறிப்பிட்டு விட்டு அவன் சொல்லுகிறார், எங்களுடைய யுத்தம் மாம்சத்துக்குரிய யுத்தம் அல்ல. ऐसे कहकर वो कहता है कि हमारा लड़ाई जो है हथियार का தேவனுக்கு தந்திருக்கிற போராயுதங்களும் மாம்சத்துக்குரியது அல்ல. और हमारे जो ये घड़े हैं वो भी जो है वो शारीरिक नहीं है। சாத்தான் என்ன செய்கிறான்? இருமுனை தாக்குதல் உண்டாக்குகிறான். शैतान क्या करता है? वो हमें दोनों तरफ से हमें दबा देता है। 2 இடத்திலிருந்து அவன் அவிதமாய் தேவனுடைய பிள்ளைகளை அவன் தாக்குகிறான். एक ही समय पर दोनों तरफ से
எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே एफिसियों का पुस्तक 6 अध्याय 12 वचन வான में மண்டலத்தின் பொல்லாத ஆவிகள் நமக்கு விரோதமாய் போர் செய்கிறது. और यहाँ पर हम देखते हैं कि दुष्ट का आत्मा हमारे सेना वो बहुत लड़ाई कर रहे हैं. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே मत्ती का पुस्तक 12:10 में பாதாளத்தின் வாசல்கள் நமக்கு விரோதமாய் போர் செய்கிறது. अधोलोक हमारे लिए लड़ाई कर रहा है. ஒன்று வான மண்டலத்தில் இருக்கிற ஆவிகள், பொல்லாத ஆவிகள் நம்மை தாக்குகிறது. एक तो अंधकारियों के आत्मा, दुष्ट आत्मा जो है हमारे ओर से लड़ाई कर रहा है. வல்லமைகள் நமக்கு விரோதமாய் கிரியை செய்கிறது. दूसरी तरफ जो अधोलोक की जो आत्माएं हैं वो हमारी ओर क्रिया कर रहा है. இது நிமித்தமாக இன்றைக்கு अनेகர் விழுந்து போனார்கள், अनेகர் விசுவாசத்தை விட்டு விலகி போனார்கள். इसी निमित्त बहुत लोग विश्वास से हट गए और बहुत लोग गिर चुके हैं. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது சாத்தான் கொண்டு வந்த அந்த மூன்று காரியங்கள் அரண்கள் என்று சொல்லுகிறார். और यहाँ पर प्रेरित पौलुस जब कहता है वो शैतान लेकर आए, ये तीन कमजोरियां हैं, विरोध है करके वो बताता है. அரண்கள், அதாவது அது அரண்களை போல அதை உருவாக்கி அவர்கள் வெளியே செல்ல முடியாதபடி அவன் அவிதமாக கவனிக்கிறான். और वो खंडन के जैसा है जो बाहर नहीं जा सकते हैं. அதை பவுல் சொல்லும்போது அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு என்று சொல்றார். और जैसे गढ़ों का दाह देने के लिए करके இந்த மூன்று காரியங்களை இந்த காலையிலே நாம் கவனித்து நாம் முடிக்க நினைக்கிறேன். ये तीन बातों को मैं आपसे बात करना चाहता हूँ. ஒன்று தர்க்கம், पहली बात तो बहस करना, இரண்டாவது மேட்டிமை, और दूसरी बात तो ऊंची बात या घमंड दिखाना, மூன்றாவது எண்ணங்கள். तीसरी बात अपने कल्पना. இந்த மூன்றும் சாத்தான் ஒரு அரண் போல விசுவாசிகளின் மத்தியில் அமைத்து அதிலிருந்து வெளியே வராதபடிக்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் அதை செயல்படுத்துகிறார். और ये तीनों भी ये शैतान जो विरोध उठता है वो खंडन करके वो कैद करके रखता है विश्वासियों को. ஃபர்ஸ்ட் முதலாவது தர்க்கங்கள். पहली बात तो बहस करना. இன்னைக்கு குடும்பங்களை பாருங்க, எப்ப எதுக்கு எடுத்தாலும் தர்க்கம், எதுக்கு எடுத்தாலும் ஆர்குமெண்ட், எதுக்கு எடுத்தாலும் வாக்குவாதங்கள், ஏதாவது ஒண்ணு பேசணும்னா திரும்பி 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 அதுவே பேசிக்கொண்டே இருக்கிறது. आज अनेक परिवार को देख के खंडन करते रहते हैं, हर एक बात पर बहस करते रहती है, चाहे कुछ भी हो जाए. கடைசில சண்டைகள் போய் முடியும். और आखिरी में वो लड़ाई में जाकर खत्म होता है. அது ஏதோ சின்ன காரியத்துல அப்படி தொடங்கும், அப்படியே தொடங்கி பெருசாகி முடிஞ்சிடும். वो ऐसे कोई छोटे कार्य से बातों से शुरू होता है और वो बड़ा हो जाता है. ஆகவே ஆரம்பத்திலிருந்து அவங்களோட தோண்டி இருப்பாங்க. इसीलिए वो शुरू से ही ऐसे लड़ाई करते रहते हैं. ஸ்தோத்திரம். கல்யாணம் பண்ணதுல இருந்து குடும்பத்துல என்ன அப்படி எல்லாம் அப்படியே தோண்டி எடுத்து பிரச்சனைகளை உருவாக்கிடுவாங்க. वो शुरू से ही सब कुछ निकालते हैं, जैसे शादी हुआ तब से लेकर अपना परिवार कैसे चलता है तभी से सब कुछ वो खोद कर निकालते हैं. தர்க்கம் என்று சொல்லுவது इसी को बहस कहते हैं. அது அப்போஸ்தலனாகிய பவுல் இதை சொல்லும் பொழுது 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 4 வசனத்துல यहाँ पर प्रेरित पौलुस 1 तीमुथियुस 6 अध्याय 14 वचन இது ஒரு டிசீஸ் என்று சொல்றார். ये एक बीमारी है करके कहता है. ஒரு விதமான நோய் என்று சொல்றார். वो एक बीमारी है कहता है. இது ஒரு இந்த நோய் என்ன செய்யும், அப்படியே விட்டுறாது. அது சரியான சிகிச்சை செய்யலைன்னா அது வீட்டுல பரவிட்டே தான் இருக்கும். और ये रोग जो है उसे अगर अच्छे से उसका ट्रीटमेंट नहीं किया तो वो ऐसे ही बढ़ता जाता है. உங்க வீட்டுல தர்க்கங்கள் இருக்கிறதா? क्या आपके घर में बहस होता है? எதற்கெடுத்தாலும் ஆர்குமெண்ட் பண்ணிட்டே வாக்குவாதங்கள் பண்ணிட்டே இருக்கீங்களா? हर एक चीजों में, हर एक बातों में आप बहस करते रहते हो. இஸ்ரவேல் ஜனங்களை கவனிச்சு பாருங்க. इस्राएल लोगों को ध्यान दीजिए. மோசே இடத்துல எதற்கெடுத்தாலும் தர்க்கம் பண்ணுவாங்க. मूसा से हमेशा बहस करते रहते हैं. என்னாகமம் 20ஆம் அதிகாரம் गिनती का पुस्तक 20वां अध्याय முதல் 13 வசனத்தை எடுத்தீங்கன்னா पहला 13 वचन लेंगे तो ஸ்தோத்திரம், அங்கே அவர்களுக்கு தண்ணீர் தேவையா இருந்தது. वहां पर उन्हें पानी की जरूरत थी. உடனே அந்த ஜனங்கள் எல்லாம் முறையிட்டு அழுதாங்க. என்ன சொல்லி அழுதாங்க? இந்த இடம் நல்ல இடம் இல்ல, இது ஏன் இப்படி எங்களை கொண்டு வந்தீங்க, இது குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாத இடமா இருக்குதே.
और तुरंत लोगों ने चिल्लाना शुरू कर दिया कि ये अच्छा जगह नहीं है, क्यों हमें यहाँ लाया, यहाँ पर पीने के लिए पानी भी नहीं है। மோசேக்கு விரோதமாய் பேச ஆரம்பித்தார். और मूसा के विरुद्ध बात करने அந்த लगे। இடத்திற்கு ஆண்டவர் என்ன பேர் வைத்தார்னா மாசா அல்லது மேரிபா அப்படின்னு அந்த பேர் வைத்தார். और उस जगह का नाम मासा या मेरीबा नाम रखा गया। அதாவது வாக்குவாதம் பண்ணின இடங்கள், தர்க்கம் பண்ணின இடங்கள். क्योंकि वहाँ पर बहस करवाते रहे, इसीलिए वो नाम परमेश्वर ने रखा। சீஷர்களை கவனியுங்க. चेलों को ध्यान दीजिए। மார்க் 9ஆம் அதிகாரம் मरकुस का पुस्तक 9वां अध्याय 33-34 வசனத்திலே और 33-34 में ஊழியம் முடித்து இயேசுவோடு கூட சீஷர்கள் வந்துட்டு இருக்காங்க. सेवा के बाद यीशु के साथ सारे चेले आ रहे हैं। வருகிற வழியிலே தங்களுக்குள்ளாக ஒரு தர்க்கம் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. और आने के समय एक दूसरे के साथ विवाद कर रहे हैं। தர்க்கம் பண்ணுவதை இயேசுவானவர் கண்டு கொண்டார். और ये विवाद करते हुए देखकर यीशु ने ध्यान दिया। அது வீட்டுக்கு போற வரைக்கும் ஒண்ணுமே கேட்கல. वो घर जाने तक कुछ नहीं पूछा। வீட்டுக்கு போன உடனே அவங்கள பார்த்து கேட்டார், வழியிலே நீங்க தர்க்கம் பண்ணினது என்ன என்று கேட்டார். और घर में आकर ही वो पूछते हैं कि रास्ते में आप किसी बात से विवाद कर रहे थे, वो क्या है? மார்க் 9:34 வாசிக்கிறோம். और मरकुस 9:34 में हम पढ़ते இது हैं। இயேசுவானவர் கேட்ட உடனே எல்லாரும் அமைதியா இருந்தாங்க. ये यीशु पूछते ही सब लोग चुपचाप थे। ஏன் காரணம் என்ன என்றால் क्यों, कारण क्या है? அவர்கள் தங்களுக்குள்ளே தர்க்கம் பண்ணியது காரணம் என்ன? இயேசுவுக்கு பின்னாடி நமக்குள் யார் பெரியவன் என்கிற ஒரு வாக்குவாதம், தர்க்கம் உண்டாயிருந்தது. क्योंकि वो चुप थे, क्योंकि वो विवाद ये कर रहे थे कि यीशु के बाद हमारे अपने आप से कौन बड़ा होगा, யார் பெரியவர்கள்? कौन बड़ा है। இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். और एक कार्य को मैं बताना चाहता हूँ। ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் उत्पत्ति का पुस्तक और 13वां अध्याय 7ஆம் வசனத்திலே 7वां वचन में ஆபிரகாமின் மேய்ப்பர்களுக்கும் லோத்தின் மந்தை மேய்ப்பர்களுக்கும் ஒரு வாக்குவாதம், தர்க்கம் உண்டாயிற்று. अब्राहम और लूत के भेड़ बकरियों के चरवाहों के साथ एक विवाद शुरू இது हो ஆபிரகாம் गया। வரைக்கும் போனது. ये अब्राहम तक चला गया। 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே 13:8 में हम पढ़ते हैं, தன்னுடைய சகோதரனாகிய லோத்தை அழைத்து, நாம் சகோதரர்கள், ஏன் நமக்குள் தர்க்கம், ஏன் நமக்குள் வாக்குவாதம்? और अपने भाई लूत को बुलाकर कहता है कि हम भाई बंधु हैं, क्यों हमारे बीच में நம்மை विवाद चल சுற்றிலும் रहा है? அந்நிய ஜனங்கள் இருக்கிறார்கள். हमारे आपस में अन्य लोग हैं। நாம் தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள். हम परमेश्वर को आराधना करने वाले ஏன் बच्चे நமக்குள்ளாக हैं। ஒரு தர்க்கம் இருக்க வேண்டும் क्यों हमारे बीच में एक विवाद चलता है? என்று சொல்லி ஆபிரகாம் இந்த வார்த்தையை சொல்வதை நாம் இங்கே பார்க்கிறோம். ऐसे बोलकर प्रेरित अब्राहम जो है वहाँ पर कहता है, वो वचन हम देखते हैं। அநேக தர்க்கங்களை நாம் இங்க பார்க்கிறோம். ऐसे अनेक सारे बहस को हम देखते हैं। இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயிடத்தில் தர்க்கம் பண்ணினதை நாம் பார்த்தோம். इस्राएल लोग मूसा के साथ बहस कर रहे थे, वो भी हमने சீஷர்கள் देखा। ஒருவருக்கொருவர் தர்க்கம் பண்ணாங்க. चेलों ने एक दूसरों के साथ विवाद कर रहे थे। ஆபிரகாமின் மேய்ப்பர்கள் லோத்தினுடைய மேய்ப்பர்களும் ஒருவருக்கொருவர் தர்க்கம் பண்ணாங்க. अब्राहम और लूत के चरवाहों ने दोनों मिलकर एक दूसरे के साथ विवाद இதே कर रहे போலதான் थे। நம்முடைய குடும்பங்களிலே தர்க்கங்கள் ஏற்படுகிறது. इसी तरह हमारे परिवार में भी बहस होता ஒன்றுமே रहता है। இருக்காது, ஏதாவது ஒண்ணு தொடங்கிருப்பீங்க. कुछ भी नहीं होगा, कुछ तो छोटी सी बात हम शुरुआत அப்படியே किया அதை होगा। சத்துரு அதை கவனித்து என்ன செய்கிறான் என்றால் அதை இன்னும் அப்படியே ஊதுறான். तो ये शैतान ध्यान देकर वो क्या अरे, करता है? பெருசாகணும். वो फुगाता है उस அது पर, இன்னும் பெருசாகணும். वो और बढ़ाने के लिए கடைசியில उसे हवा देता है। அது அப்படியே வெடிச்சு எப்படி சண்டையா மாறும். और फुगाते समय वो बड़ा होकर ऐसे फुटकर वो बड़ा एक बात बन ஒரு जाता है। நிலைமை தான் இந்த தர்க்கங்கள் எங்கெல்லாம் ஏற்படுது அதெல்லாம் அப்படிதான் நடந்தது. और ऐसे ही परिस्थितियां यहाँ जहाँ पर भी विवाद हुआ वहीं पर ऐसे ही हो गया। இந்த தர்க்கங்கள் நடப்பதற்கு, இந்த வாக்குவாதங்கள் நடப்பதற்கு காரணம் என்ன என்பதை நான் புரிந்து கொள்ளணும். और ये जो विवाद चलता है उसका कारण क्या हमें समझ कर लेना है। தேவன் நம்மை வைத்த நிலையிலே மனரம்யமாய் இருக்க நாம் கற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் அர்த்தம். और परमेश्वर ने हमें जो परिस्थिति में रखा है उसे अच्छी तरह से हमें निभाना नहीं आया தேவன் है। நம்மை नहीं எந்த हो। நிலைமையில வச்சிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்வோம் என்றால் இந்த தர்க்கங்களுக்கு இடமே இல்லை.
अगर परमेश्वर ने हमें कौन सी एक परिस्थिति में अच्छे से रखा है वो हम समझ लेंगे तो ये विवाद की जरूरत नहीं है। இல்லாவிட்டால் சத்துரு என்ன செய்வான்? இந்த தர்க்கங்களை பயன்படுத்திக் கொள்வான், நம்முடைய பலவீனமாக நினைத்தவன் பயன்படுத்துவான். वरना शैतान क्या करेगा? इस विवाद को समझकर वो अपने आप से वो उपयोग कर लेगा। சினிமாவுக்கு எப்படி டிக்கெட் எடுத்து டிக்கெட் எல்லாம் வாங்கி எப்படி ஆயத்தமா இருந்தானோ அது போல எல்லா காரியங்களும் இதுக்கு அடுத்தது இப்படிதான் வரும் என்பதை கால்குலேஷன் பண்ணி அதை கடைசியில நம்முடைய வீக்னஸ்க்கு நேராய் நம்ம விழ தள்ளிடுவான். और सिनेमा के लिए जैसे वो टिकट लिया और घर सब साफ सफाई कर दिया, उसी तरह वो सब कुछ तैयार रखता है पहले से, और ऐसे होने वाला है, अगले में ऐसे होने वाला है, सब सोच कर रखता है। தேவன் நம்மை எந்த நிலைமையில வைத்திருக்கிறார்? परमेश्वर ने हमें किस स्थिति में रखा है? நாம் நேற்று எப்படி இருந்தோம்? कल हम कैसे थे? கிறிஸ்துவுக்கு வருவதற்கு முன்பாக நாம் எப்படி இருந்தோம்? मसीह में आने से पहले हम किस तरह थे? இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? आज हम किस तरह हैं? எவ்வளவு பலவீனம் நம்முடைய வாழ்க்கையில வந்தது, हमारे जीवन में कितनी कमजोरियां आए थे, கஷ்டங்கள் வந்தது, कितने सारे नष्ट आ चुके எத்தனை थे, இல்லாமை வந்தது. कितने सारे अंधकार आ चुके ஆனாலும் थे। எவ்வளவு தேவன் எவ்வளவு ஆச்சரியமாய் நம்ம நடத்திட்டு வர்றாரு. लेकिन हमारे परमेश्वर ईश्वर कितने अद्भुत तरह से இந்த हमें चलाते எண்ணம் आए हैं। நமக்குள்ள வரும் என்றால் தர்க்கங்களுக்கு இடமே கிடையாது. சரிங்க விடுங்க, இது போட்டு சும்மா பேசி என்னத்த அப்படின்னு அதை அப்படியே முடிச்சிடுவோம். अगर अगर ये सोच हमारे अंदर आएगा तो हमें विवाद की जरूरत ही नहीं पड़ेगा, हम वहीं पर वो बात खत्म कर देंगे। அதுதான் இங்கே நீதிமொழிகள் 15 அதிகாரம் 15 வசனத்திலே மனரமியமே நித்திய விருந்து. और वही हम नीति वचन का पुस्तक 14-15 में हम पढ़ते हैं कि जो मन का हल्कापन ही जो है वो अच्छा सा एक भोजन है। नित्य विருந்து, மனரமியம் நித்திய விருந்து। और अब वो जो अच्छा एक संतुष्टपन ही हमारे लिए एक भोग है। फिलिपियर 4 அதிகாரம் 11-12 வசனத்தை வாசிச்சு பாருங்க। फिलिपियों का पुस्तक 4 अध्याय 11-12 पढ़ के देखिए। நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரமியமாய் இருக்க கற்றுக்கொண்டே। और मैं किसी भी चाहे परिस्थिति में हूँ तो भी मैं अच्छे से रहना सीख गया हूँ। நான் வாழ்ந்திருக்க எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்க எனக்கு தெரியும்। और मैं दीनता में होता हूँ तो भी मैं जानता हूँ कैसे रहना है। திருப்தியாய் இருக்க எனக்கு தெரியும், பட்டினியாய் இருக்க எனக்கு தெரியும்। और मैं भूखा रह सकता हूँ, मैं तृप्त हो सकता हूँ, मैं बढ़ना घटना भी सीखा हूँ। கர்த்தர் என்னை பெரியவனாக வைத்தாலும் அதிலே எப்படி நடக்க வேண்டும் என்பதை அறிவேன்। परमेश्वर ने मुझे एक ऊंचे स्थान भी दिया तो भी उससे संतुष्ट कैसे रहना वो भी मैं जानता हूँ। சிறியவனாக வைத்தால் அதிலே நான் எப்படி நடந்து கொள்ளணும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன்। और मैं दीनता में होते हुए भी मैं कैसे रहना है चलना है वो भी मैं जानता हूँ। இந்த மனரமியத்தை சாத்தானை முறியடிக்கும்। और यही जो अच्छा ये है जो हमारे शैतान को वो तोड़ देता है, हार देता है। எங்களுடைய போராயுதங்கள் அதன்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலன்। और पौलुस कहते हैं कि हमारा जो लड़ाई है वो सारे इसको शैतान को निकाल देना है। परमेश्वर का सामर्थ्य எங்களுக்கு தருகிற இந்த ஆயுதங்கள் சத்துரு கொண்டு வருகிற அந்த வீக்னஸை முற்றிலுமாக அழித்து விடக்கூடிய ஒரு நல்ல ஒரு வெப்பன்ஸாக தேவன் எங்களுக்கு தருகிறார்। परमेश्वर जो हमें जो हथियार दिए गए हैं वो शैतान को हारने के लिए परमेश्वर ने एक अच्छा हथियार दिया है हमें। நாம் எல்லா நிலைமையிலும் மனரமியமாய் இருக்க கற்றுக்கொள்வோம்। हमें सारे चीजों में सभी में हमें संतुष्ट रहना அப்படி है। நீங்கள் இருப்பீர்கள் என்றால் பிசாசை நீங்கள் ஜெயிக்கிறீர்கள்। अगर सभी में हम संतुष्ट रहेंगे तो आप शैतान को जीत सकते உங்களுடைய हैं। பலவீனங்களின் மத்தியிலே அபிதமாய் சத்துருவை நீங்கள் தோற்கடிக்கிறீர்கள்। आपकी कमजोरियों के बीच में आप शैतान को हार डालते हैं, நீங்கள் ஜெயம் எடுக்கிறீர்கள்। आप जीत पाते हैं। ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் இதிலே சரியாக இருந்தால் கர்த்தர் நம்மை இன்னும் மேன்மேலும் உங்களை உயர்த்துவார்। अगर परमेश्वर के बच्चे आप इसमें ठीकते हो तो परमेश्वर आपको और बढ़ते स्थान देते हैं। மனரமியத்தில் இருக்கிற மகிழ்ச்சியை சந்தோஷத்தை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுங்கள்। और संतुष्ट में रहने वाला जो मग्नपन है आनंद है वो हमेशा पाते இல்லாத रहिए। காரியங்களுக்காக நம்முடைய மனதை ஏன் செலுத்த வேண்டும்? जिस कार्य को नहीं हो सकता है उस कार्य में हमारा मन क्यों தேவன் लगाना நமக்கு எதை है? கொடுத்திருக்கிறாரோ அது மகிழ்ச்சியாக பயன்படுத்துங்கள்। परमेश्वर ने जिस कार्य को हमें दिया है उसे संतुष्ट से उपयोग कीजिएगा। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்। परमेश्वर आपको आशीर्वाद करेंगे। இரண்டாவது மேட்டிமை। दूसरी बात जो बढ़ती स्थान है घमंड है। மேட்டிமை என்று இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார்।
घमंड करके यहाँ पर प्रेरित पौलुस कहते हैं। இந்த மேட்டிமையை சாத்தான் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் புகுத்து விடுகிறார். और ये जो घमंडपन है जो शैतान वो सभी के जीवन में डाल देता है। தேவனை ஆராதிக்கிறோம், हम परमेश्वर का आराधना करते हैं, பைபிள் வாசிக்கிறோம், हम प्रार्थना बाइबल पढ़ते हैं, நாம் உபவாசித்து ஜெபிக்கிறோம், हम उपवास करके भी प्रार्थना करते ஆனா हैं। நம்முடைய அறியாமையிலேயே ஒரு விதமான மனமேட்டிமை நமக்குள் உருவாகி விடுகிறது. लेकिन हम न जानते हुए भी हमारे अंदर एक घमंड सा आ जाता है। ஆண்டவராய் கர்த்தர் ஒவ்வொன்றிலும் ஜாக்கிரதையை கர்த்தர் வைத்திருக்கிறார். परमेश्वर हर एक बातों में एक सावधान रखते हैं। நீங்கள் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் உயர்ந்திருந்தாலும் अगर आप आत्मिक जीवन में ऊंचे स्थान में உயர்வின் हो, மத்தியிலே நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். उस ऊंचे स्थान में भी आपको किस तरह चलना है परमेश्वर सिखाते हैं। எசேக்கியேல் 44ஆம் அதிகாரம் एजेकियल का पुस्तक 44वां अध्याय 19 வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 44-19वां वचन हम ले लेंगे। இங்கே ஆசாரியனாகிய ஆரோனை குறித்து தேவன் அவனுக்கு தந்திருக்கிற அந்த பிரமாணங்களை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். यहाँ पर याजक के बारे में जहाँ पर परमेश्वर ने उन्हें प्रमाण दिया है उसके बारे में देखते நான் हैं। வாசிக்கிறேன், கவனியுங்கள். मैं पढ़ता हूँ, ध्यान दीजिए। 44ஆம் அதிகாரம் எசேக்கியேல் 19ஆம் வசனம். அவர்கள் வெளிப்பிரகாரமாக்கிய புறமுற்றத்திலே ஜனங்களிடத்தில் போகும்போது அவர்கள் தாங்கள் ஆராதனை செய்யும் சமயத்தில் உடுத்தியிருந்த தங்கள் வஸ்திரங்களை கலற்றி அவைகளை பரிசுத்த அறைகளில் வைத்து வேற வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ள கடவர்கள். தங்கள் வஸ்திரங்களினாலே ஜனங்களை பரிசுத்தப்படுத்தலாகாது. और जब वे बाहरी आंगन में लोगों के पास निकले तब वहां से उन्हें उतारकर अपने पवित्र कोठरियों में रखकर दूसरे वस्त्र पहने जिससे लोग उनके वस्त्रों के कारण पवित्र न ठहरे। இந்த வசனங்கள் வாசித்தவுடன் உங்களுக்கு எவ்வளவு விளங்கினதோ தெரியாது. ये वचन पढ़ते ही आपको किस तरह समझ में आया नहीं सकता, முக்கியமான காரியங்களை உங்களுக்கு நான் சுட்டி காண்பிக்கிறேன். लेकिन इसका एक मुख्य कार्य को मैं आपको बताना चाहता हूँ। அதாவது ஆரோனுடைய வஸ்திரங்கள் விலையேற பெற்றவைகள். அந்த வஸ்திரங்களைப் போல எந்த மனுஷன் உலகத்தில் உடுத்தி இருக்க முடியாது. इसका मतलब है आरोन का जो वस्त्र है वो बहुत बहुमूल्य है, उसके जैसा वस्त्र कोई भी नहीं पहना होगा। அந்த வஸ்திரத்தினாலே அவன் அவிதமாய் மேட்டிமை அவனுக்குள் வந்துவிடக் கூடாது என்பது ஆண்டவராய் கர்த்தர் அறிந்தார். उस वस्त्र के वजह से उसे कोई भी घमंड नहीं आना चाहिए करके परमेश्वर जानते थे। ஆராதனை முடிகிறதா? आराधना समाप्त होता ही பலி செலுத்த வேண்டியது முடிகிறதா? तेरा वेदी खत्म, तेरा होमी बलि खत्म होते ही வஸ்திரங்களை கலற்றி அங்கு வைத்து விடு. तेरे वस्त्रों को तो निकाल कर उसे वहां पर रख देना। அறையிலே அதை வைத்து விடு. उसके खटोर उसके कोठरियों में उसे जाकर रख देना। ஜனங்களை சந்திப்பதற்கு கடந்து போகாதே. उसी वस्त्र के साथ तू अपने लोगों को जाकर न मिल। அப்படி போவாய் என்றால் உனக்குள்ள ஒரு மனமேட்டிமை உண்டாகும். क्योंकि अगर तू उसके साथ जाएगा तो तेरे अंदर घमंड आ जाएगा। நான் மிக பெரியவன், तेरे से भी मैं अधिक பக்கத்திலே வருவதற்கு உங்களுக்கு தகுதியோ அருகதையோ கிடையாது. मेरे सामने मेरे पास आने के लिए तुम्हें कोई भी योग्य नहीं है। என்கிற ஒரு எண்ணம் உனக்குள் வஸ்திரத்தினால் வந்துவிடக் கூடாது என்பதை தேவன் அறிந்து அதை கலட்டி வச்சுட்டு வெளியில சாதாரணமான மனுஷனா வா அப்படின்றார். इसलिए ऐसा एक सोच उसके मन में नहीं आना चाहिए करके वो अपने वो वस्त्रों को कोठरियों में रखकर उस लोगों के जाके मिल साधारण रूप से करके कहते हैं। தேவனுடைய பிள்ளைகள் மனத்தாழ்மையை கற்றுக்கொள்ள வேண்டும். क्योंकि परमेश्वर के बच्चे जो है वो मन भावना को सीखना है, वो नम्रपन को सीखना है। மனமேட்டிமை தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்க கூடாது. और जो ये घमंड है वो हमारे अंदर नहीं रहना चाहिए। மீகா 6:8 வசனத்திலே और मीका का पुस्तक 6:8 में हम पढ़ते हैं, மனத்தாழ்மையா நடப்பது அல்லாமல் வேறு என்னத்தை உன்னிடத்திலே நான் கேட்கிறேன். और ये पढ़ते हैं कि हम जो बहुत ही नम्र से रहना सीखना है और क्या मैं सिखाना चाहता हूँ। மனத்தாழ்மையா நடக்க கேட்கிறேன். मैं आपसे नम्रता से रहने के लिए सिखाता நீங்கள் हूँ। ஆவிக்குரியவர்கள் தான். आप आत्मिक लोग हो, மற்றவர்களை விட அதிகமாய் ஜெபிக்கலாம், आप दूसरों से अधिक प्रार्थना करते அதிகமாய் होंगे, உபவாசிக்கலாம், आप अधिक उपवास करते வேதத்தை होंगे, அதிகமாய் அறிந்திருக்கலாம். आप शास्त्र को अच्छे से पढ़े होंगे, அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மேட்டிமை கொண்டு வந்து விடக்கூடாது. लेकिन वो आपके जीवन में घमंड नहीं लेकर आना है। உங்களை அவிதமா உங்களுடைய வீடுகளிலே உங்களை போன்று ஒரு ஆவிக்குரிய நிலைமையிலே இருக்கிறவர்கள் இல்லாமல் இருக்கலாம். आपके
आपके जैसे आपके घरों में वो आत्मिक लोग वैसे नहीं होंगे। ஸ்தோத்திரம். அவர்களுக்கு முன்பாக நான் உன்னை விட பெரியவன் என்று காட்டிக் கொள்ளக்கூடாது. लेकिन उनके सामने आप अपने आप बड़े हैं करके उन्हें दिखाना नहीं है। ஒன்றுமே தெரியாது என்று சொல்லிவிடக்கூடாது. तुझे कुछ नहीं पता करके नहीं सिखाना அவர்களுக்கு है। முன்பாக நீங்கள் மனத்தாழ்மையாய் நடந்து நடக்க நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். उनके सामने आपको नम्रता से चलना सीखना है। யோவான் 13ஆம் அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். योना का पुस्तक 13वां अध्याय ले लीजिए। இயேசுவானவர் ஆண்டவர். यीशु जो है वो परमेश्वर है। அவர் இஸ்ரவேல் அங்கே சீஷர்களுக்கு போதிக்கிறவராக இருந்தார். वो वहाँ के चेलों को वो सिखा रहे थे। அவர் என்ன கற்றுக் கொடுத்தார்? उन्होंने क्या सिखाया? எல்லாரும் பந்தி இருக்கிறார்கள். वहाँ पर सभी लोग भोजन के लिए तैयार हैं। சீஷர்கள் பந்தி இருக்கிறார்கள். सभी लोग वहाँ पर इकट्ठे हुए हैं। அங்கே சீஷர்கள் பந்தி இருக்கும் பொழுது और वहाँ पर सब जब चेले सब इकट्ठे हुए हैं, அங்கே ஆண்டவராய் கர்த்தர் என்ன செய்கிறார்? தன்னுடைய வஸ்திரங்களை கழற்றி அதை அவிதமாக அந்த அந்த வஸ்திரத்தை தன்னுடைய இடுப்பிலே கட்டிக்கொண்டு ஒரு துணி ஒரு டவலை எடுத்து அவருடைய பாதங்கள் எல்லாரையும் கழுவி ஆண்டவர் துடைக்கிறார். और वहाँ पर यीशु क्या करते हैं? अपने वस्त्रों को निकाल कर अपने वस्त्रों को अपने कंधे पीठ पर लगाकर वो उन लोगों के पैरों को धोते हैं। அங்கே அவர் சொல்றார், ஆண்டவர் போதகருமாக்கிய நான் செய்ததை நீங்கள் கவனிக்கிறீங்க. और वहाँ पर वो कहते हैं कि मैं गुरु जो कर रहा हूँ वो आप ध्यान देते हो। நானே இப்படி செய்தது உண்டானால் நீங்கள் செய்வீர்கள் என்றால் நீங்கள் பாக்கியவான்கள். मैं अगर करता हूँ तो अगर आप करोगे तो वो आप भाग्यशाली हो। ஒரு அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள தேவன் தன்னை முற்றிலுமாய் தாழ்த்தி அவருடைய பாதங்களை கழுவி துடைக்கிறார் என்றால் எத்தனை விசேஷமான ஒரு காரியம். एक अधिकार में रहने वाले जो परमेश्वर जीवित यीशु जो है वो अपने आप को नम्र करके वो पूरी तरह से वो उनके पैरों को धोता है तो अच्छा कार्य है। நான் சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பேன், நீங்கள் எல்லாரும் என்னுடைய கால்களை கழுவுங்கள், அதுக்கு பின்னாடி ஒரு வருஷம் போங்க அப்படின்னு சொல்லல. मैं सिंहासन में बैठा रहूंगा, आप सभी मेरे पैरों को आकर छूकर उसे धोइएगा करके नहीं कहते हैं। சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். मैं शांत और नम्रता से இயேசு ஒரு நாள் அதை போதித்தார், அதை செய்து காண்பிக்கிறார். यीशु एक दिन उन्होंने सिखाया और उन्होंने करके भी दिखाया। பவுல் அப்போஸ்தலன் சொல்றார், மேட்டிமையே என்று சொல்றார். प्रेरित पौलुस के बताते हैं कि घमंड को करके அப்ப அந்த மேட்டிமை அந்த பெருமையை சத்துரு என்ன செய்கிறான்? நம்முடைய வீக்னஸாக எடுத்துக்கொண்டு நமக்குள் வருகிற அந்த மேட்டிமையை எடுத்து பயன்படுத்தி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை விழத்தள்ளுகிறார். और शैतान क्या करता है? उस घमंड को हमारा कमजोरी बनाकर उसे आत्मिक जीवन में अंदर घुस जाता है। ஒரு காட்டிலே ஒரு யானையும் ஒரு சுண்டலியும் அவிதமாக சுண்டலியும் வாழ்ந்து வந்தது. एक जंगल में एक हाथी और एक चूहा वहाँ पर जी रहे थे। இந்த யானை எங்கு போனாலும் அந்த சுண்டலியை தன் மேலே எடுத்துக்கொண்டு போயிட்டே இருக்கும். और ये हाथी जहाँ पर भी जाता था वो अपने पीठ पर उस चूहे को रखकर இந்த जाता ரெண்டு था। ஒண்ணுக்குள்ள வந்து அப்படியே பிரியாம அப்படியே எங்க போனாலும் பார்க்கலாம். और ये दोनों एक दूसरे के साथ कभी अलग नहीं होते थे। இந்த சுண்டலி என்ன செய்யும்னா யானையினுடைய காதுக்கு பக்கத்துல உட்கார்ந்துக்கிறோம். और ये चूहा क्या करता है? हाथी के कानों के बाजू में बैठ जाता தன்னை है। குறித்து ரொம்ப பெருமையா பேசிட்டே வரும். अपने बारे में बहुत घमंड से बताते ஓ रहता है। யானையே என்னைய பத்தி தெரியுமா, நான் இப்படி ஆக்கும் அப்படி ஆக்குன்னு ரொம்ப பெருமையா பேசும். और बताता है कि हाथी तुझे मेरे बारे में पता है कि मैं ऐसे हूँ वैसे हूँ करके யானையும் बहुत அது घमंडी बताता है। கேட்டுக்கொண்டே இதை வழக்கமா கேட்கிறதா கேட்டுக்கொண்டே அது அப்படியே அப்படியே ஆடி ஆடி அது போயிட்டே இருக்கும். और ये हाथी हमेशा रोज सुनता है तो उसे कुछ फर्क नहीं पड़ता, वो चलते ஒரு रहता நாள் है। அவிதமாய் ஒரு அடுத்த இடத்துக்கு போகணும், நடுவுல ஒரு பெரிய ரிவர், அந்த நதி, அதற்கு மேலாக நடந்து செல்வதற்கு ஒரு மரப்பாலம் இருந்தது. और एक दिन वो जंगल की ओर जाते समय वहाँ पर एक बड़ा सा एक नदी था। वहाँ पर एक रास्ता बनाया था जो लकड़ी से बना हुआ था। அங்கே ஒரு பிரிட்ஜ் இருந்துச்சு, ஒரு மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு பிரிட்ஜ். और वहाँ पर एक ब्रिज जैसा बनाया गया था। மரப்பலகையினால் செய்யப்பட்டிருந்தது. एक लकड़ी का बनाया गया था। அதன் மேல யானை மெதுவாய் ஏறி மெதுவா அப்படி நடந்து அடுத்த இடத்துக்கு போகுது. और उससे वो हाथी धीरे धीरे उस समय चलकर धीरे धीरे जा रहा था। இந்த சுண்டலி காதுக்கு பக்கத்துல உட்கார்ந்துட்டே இருக்குது.
और ये जो चूहा है उसके कानों के बाजू में बैठा रहता है அங்கே அடுத்த அந்த கரைக்கு போய் சேர்ந்துருச்சு. और वो पुल को पार करके वो दूसरे किनारे में जा पहुंचता அப்படி है. போயிட்டு அது யானை அப்படி நடந்து போகும்போது சுண்டலியை கூப்பிட்டு கேட்டது, जब वो पार करते ही वो चलते समय वो हाथी ने चूहा से पूछा, யானை நீ வரும்போது பாலம் ஆடிச்சு பாத்தியா அப்படின்னு. और चूहा ने पूछा हाथी से कि तू चलते समय वो पुल हिल रहा था, तूने देखा क्या? ஏன் இந்த பாலம் ஆடிச்சு? तो वो पुल क्यों हिल रहा था? நான் அவிதமா உட்கார்ந்துட்டு உன் காது பக்கத்துல உட்கார்ந்து என்ன செஞ்சேன், மேலே ஏறி 2-3 தடவை குதின்னு குதிச்சேன். तो वो पुल क्यों हिल रहा था? क्योंकि तेरे कानों के बाजू में मैं बैठकर दो तीन बार मैं ऐसे उड़ रहा था, उछल रहा था. அதனால தான் அது என்னாச்சு, அந்த பாலமே அப்படி ஆட ஆரம்பிச்சிச்சு. इसलिए वो पुल ऐसे हिल रहा था, डगमगा रहा था. அது யானை அதை கேட்டுட்டு தனக்குள்ள சிரித்து கொண்டது. और हाथी भी उसे सुनकर वो अपने आप में हंस रहा था. நாமளும் அப்படித்தான் நம்ம இருக்கிறோம். हम भी ऐसे ही रहते हैं. ஒண்ணுமே இல்ல, कुछ भी नहीं होगा, ஒண்ணுமே இருக்காது, कुछ बात नहीं होगा, ஏதாவது பெருமையா பேசிட்டு இருப்போம். लेकिन फिर भी खुशी के बारे में कुछ नहीं होगा. हम நம்ம घमंड குறித்து बोलते பெருமையாக रहते हैं. நம்ம நினைப்போம். हमारे अपने आप में हम अपने आप को बहुत घमंड दिखाते रहते हैं. எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय लोगों, இதெல்லாம் ஒண்ணுக்கு உதவாது. ये कुछ भी नहीं होगा. இது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை விழத்தள்ளும். ये हमारे आत्मिक जीवन को ढक देगा. மனம் மேட்டிமைக்கு ஆப்போசிட்டா எதுக்கு தெரியுங்களா? தாழ்மைதான். और घमंड का विरोध क्या है? वो है नम्रपन. தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். जो नम्रपन से रहता है परमेश्वर उसको अनुग्रह दिखाते பெருமை हैं. உள்ளவனை தேவன் எதிர்த்து நிற்கிறார். और जो घमंडी है परमेश्वर उसके विरुद्ध खड़े रहते हैं. மனத்தாழ்மையா நடந்து பாருங்க. नम्रपन से आप चल के देखिए, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல எதிர்காலத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். आपके जीवन में एक अच्छा भविष्य पाएंगे. உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். आपके जीवन को परमेश्वर ऊंचा स्थान देंगे और आशीर्वाद 2 करेंगे. கொரிந்தியர் 7 அதிகாரம் 1 வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்றார். इसलिए 2 कोरिन्थियर 7वां अध्याय 1 वचन में प्रेरित पौलुस ऐसा कहते हैं. பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியில் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரிக்க வேண்டும் என்று சொல்றார். हे प्यारो, अपने शरीर और आत्मा की सब मलिनता से शुद्ध करे करके वो कहते हैं. எப்படி மாம்சத்திலே அசூசி பாவங்கள் இருக்கிறது, அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயும் அசூசி அதாவது பாவங்கள் ஸ்தோத்திரம் அசுத்தங்கள் கடந்து வரும். जैसे शरीर का अशुद्ध होता है उसी तरह आत्मिक की सब मलिनता भी दूर हो जाना நம்மை चाहिए. நாம் சுத்திகரிக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். हम अपने आप को शुद्ध करना है करके प्रेरित पौलुस कहते हैं. நம்முடைய தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். तभी परमेश्वर ने दिया गया प्रतिज्ञा हमारे जीवन में पूरा होगा, परमेश्वर हमें आशीर्वाद करेंगे. மூன்றாவதாக तीसरी बात எண்ணங்கள் என்று வாசிக்கிறோம். हमारे कल्पना करके हम पढ़ते हैं. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், எந்த எண்ணங்களையும் அப்படின்னு சொல்லுவார். और यहाँ पर प्रेरित पौलुस कहते हैं कि सब कल्पनाओं நாங்கள் எந்த எண்ணங்களையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்தியுள்ளாக இருக்கிறோமே. और हम अपने कल्पनाओं को परमेश्वर का कैद करके रखे हैं. முதலாவது தர்க்கங்களை பார்த்தோம். पहली बात तो हमने जो विवाद को देखा, बहस को இரண்டாவது देखा. மேட்டிமையை பார்த்தோம். दूसरी बात हम घमंडता को देखा. மூன்றாவது எண்ணங்கள். तीसरी बात हमारी कल्पना. எண்ணங்கள் 2 வகை உண்டு. और जो कल्पना है वो दो कार्यों में நல்ல रहता है. எண்ணங்கள் இருக்கிறது, இரண்டாவது தீய எண்ணங்கள் இருக்கிறது. और 2 तरह के रहते हैं, एक तो अच्छी कल्पना है, दूसरी गलत बुरा कल्पना है. கிறிஸ்துவுக்கு விரோதமான தீய எண்ணங்களை சத்துரு எப்பொழுதும் நமக்குள் விதைக்க, நமக்குள் உருவாக்க அவன் நினைத்துக் கொண்டே இருக்கிறான். मसीहों के विरोध शैतान हमेशा एक बुरा कल्पना हमारे अंदर देना चाहता அதனால है. தான் சொல்லுவாங்க, உங்களுடைய மைண்ட ஒரு ஐடலா வச்சுக்கிறாதீங்க, ஒரு சோம்பேறியா வச்சுக்கிறாதீங்க. इसलिए कहते हैं कि आपके दिमाग को आप ऐसे ही खालीपन ना रखिएगा. அப்படி வச்சிட்டோம்னா நம்ம அந்த இடத்துல எல்லாம் பல எண்ணங்களை அப்படிமா சத்துரு தீய எண்ணங்களை உருவாக்கி ஸ்தோத்திரம் நம்மை ஒரு விரோதமான நிலைமைக்கு நம்ம கொண்டு போயிடுவோம்.
और अगर ऐसे खाली रखेंगे तो शैतान उसमें सारे बुरे चीज भरकर हमारे विरुद्ध लेकर आ கர்த்தர் जाएगा। என்னுடைய நோக்கம் என்ன 24 மணி நேரமும் உன் மைண்ட்ல நல்ல எண்ணம் ஓட வேண்டும். परमेश्वर का मकसद क्या है कि 24 घंटे हमारे अंदर अच्छा कल्पना चलना கர்த்தர் चाहिए। இதுவரைக்கும் அதை செய்து கொண்டு இருக்கிறார். और परमेश्वर आज तक वो करते आ அப்படி रहे हैं। இல்லைன்னு சொன்னா தீய எண்ணங்கள் நம்முடைய மைண்ட்ல நிறைஞ்சிரும். अगर ऐसा नहीं है तो बुरा कल्पनाओं से हमारा दिमाग भर தவறான जाएगा। எண்ணங்களை சத்துரு உருவாக்கி நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை சேதப்படுத்தி விடுவார். शैतान बुरा कल्पना लेकर आकर हमारा मसीहा का जीवन को नष्ट कर देगा। தேவன் எவ்வளவு நல்லவர். परमेश्वर कितना अच्छे हैं। சத்துரு 24 மணி நேரமும் தவறான எண்ணங்களை இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே புகுத்தி விடுகிறார். शैतान आज 24 घंटे हमारे अंदर हमारे अंदर एक बुरा भावना को अंदर डाल के रखता है। அவனுடைய மைண்ட்ல वो उनके दिमाग में वो भावना घुसा के रख देता है। யோசிச்சுட்டே இருப்பாங்க. ऐसे ही सोचते रहते हैं। தப்பான எண்ணங்கள். कुछ भी गलत सोच में विचारों में पड़े रहते हैं। ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டார். एक व्यक्ति उद्धार पाए। அவர் ரட்சிக்கப்பட்டவர் சொல்றார். उद्धार पाए वो कहते हैं। அவர் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு அநேகரை கொலை பண்ணார். वो उद्धार पाने से पहले अनेक लोगों को मार डाला। இன்னைக்கு யாரை கொல்லணும் அப்படின்னு என்ன அவருக்கு மைண்ட்ல வந்துட்டே இருக்கும். उनके अंदर ये विचार चलता रहता है कि आज किसको मार डालना है, आज किसको मार डालना है। பிசாசு அந்த எண்ணங்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். शैतान आज ऐसे ही विचारों को देते रहता है। கீழ்ப்படுத்திட்டானா அந்த எண்ணங்கள் அவனுடைய வாழ்க்கையில நிறைவேற்றி விடுவான். अगर वो विचार का आज्ञा का पालन कर दिया तो वो उनके जीवन में जो वो विचार को पूरा कर देगा। இஸ்ரவேல் ஜனங்களை கவனிச்சு பாருங்க. इजराइल लोगों को ध्यान दीजिए। அவருடைய வாய்க்கு கைக்கு எப்ப பார்த்தாலும் சாகணும், செத்து போவோம் அப்படின்னு ஒரு பேச்சு இருந்துட்டே இருக்கும். और उनके हाथ और मुंह का हमेशा यही रहता है कि मरना है वैसे ही हमेशा எங்களை சாகவா கொண்டு வந்தீர், எங்களை சாவதற்காக கொண்டு வந்தீர். हमेशा यही बोलते रहते हैं कि हमें मरने के लिए लेकर आए। எவ்வளவு மகிழ்ச்சியா பாடிட்டு வந்தாங்க. कितने खुशी से गीत गा रहे थे। எவ்வளவு விடுதலையோடு கூட வந்தாங்க. बहुत ही कितने अच्छे से चित्कारा पाकर आ रहे थे। பாத்தீங்கன்னா அவங்க மைண்ட்ல எல்லாம் நாங்க சாகணும், நாங்க சாக போறோம், நாங்க செத்து போயிடுவோம். उसके बाद उनके दिमाग में हमेशा यही रहता है कि हम मरने वाले हैं, हम मरने जा रहे हैं, हम मर जाएंगे। அப்படி சொல்லுவதை நான் நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன். ऐसे मैं कहते हुए बहुत लोगों को मैंने देखा है। ஸ்தோத்திரம். சிலர் சொல்றது கேட்டிருக்கேன், ஏன் இப்ப நான் இருக்கணும், நான் செத்துட்டா நல்லா இருக்கும். ऐसे मैंने बहुत जनों को देखा है, सुना है कि मैं क्यों जीता हूँ, मैं मर गया तो अच्छा होता। 4 நாளைக்கு அழுவாங்க, அப்புறம் போயிடும். 4 दिन के लिए रोएंगे, उसके बाद ठीक हो जाएगा। யோசிச்சு பாருங்க, இப்படியே எண்ணங்கள். सोच कर देखिए, ऐसे ही विचार करते रहते हैं। சாத்தான் அப்படிப்பட்ட ஒரு மைண்ட்ல இந்த நிலைமையை உருவாக்குகிறார். और शैतान ऐसे दिमाग में ऐसा विचार भर देता है। ஆகையால் தான் உங்களுடைய மைண்டே, உங்களுடைய சிந்தனையே எப்பொழுதும் வெறுமையா ஆக்கவே ஆக்காதீங்க. தேவனுடைய வசனத்தினால் நிரப்பிக் கொள்ளுங்க. इसलिए अपना दिमाग को खाली नहीं रखना है, हमेशा परमेश्वर के वचनों से भरकर रखना है। அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது நல்ல காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். वही प्रेरित पौलुस फिलिपियों को लिखते समय अच्छा कार्य को सिखाते हैं। பிலிப்பியர் 4:8-9 வசனத்திலே फिलिपियों का पुस्तक 4:8-9 में புண்ணியம் புகழ் எதுவோ அவைகளை சிந்தித்துக் கொண்டிருங்கள். और जो भी अच्छा चीज है उसको और उसी को सोचना எது है। உண்மை, எது ஒழுக்கம், எது நீதி, எது நேர்மை, அதுவே சிந்தியுங்க. और जो निधान है, जो मन भावनी है, जो सद्गुण है, वही बातों को बार-बार सोचिएगा। 9 வசனத்திலே கற்றும் என்னிடத்திலே கற்றும் அடைந்தும் கேட்டும் இருக்கிறவைகள் அவைகளே செய்யுங்க, சமாதானத்தின் தேவன் கூட இருப்பார். और 9वां वचन में जो भी आपने सीखा, ग्रहण की, सुनी, मुझ में देखी, वही को पालन कीजिए और शांति का परमेश्वर के साथ रहेगा। மைண்ட சத்துரு கரப்ட் பண்ணுவதற்கு தவறான சூழ்நிலை உருவாக்குவதற்கு இடம் கொடுக்கவே கூடாது. इसका मतलब आपके दिमाग में शैतान बुरा विचारों को न लेकर आने के लिए आपको जगह देना ही नहीं है। ருமேனியாவிலே ரிச்சர்ட் உம்பரான் 18 வருஷம் ஜெயில்ல இருந்தார். और रोमानिया में रिचर्ड नामक एक व्यक्ति जो 18 साल जेल में था। நல்ல அருமையான தேவனுடைய மனுஷன். वो अच्छा एक परमेश्वर का दास था। அவர் பைக்குலாவிலே அவிதமாக அவர் வந்திருந்தார். அவருடைய சாட்சியை கேட்பதற்கு அந்த நாட்களில் நாங்கள் போயிருந்தோம்.
और वो बैतुला में आया था और उसके गवाही सुनने के लिए हम सब गए थे। அவர் அருமையான தேவனுடைய மனுஷன். एक प्यारा एक परमेश्वर அவர் का சொன்ன दास था சாட்சி இப்படிப்பட்டது. और उसने एक अच्छा गवाही दिया था। என்னை கிறிஸ்துவை மறுதலிக்கும்படியாக எத்தனையோ பிரயாசங்களை எடுத்துக்கொண்டார்கள். और मसीह को विरुद्ध बात करने के लिए कितना प्रयास उन्होंने उठाया था। அந்த ஜெயிலர், அங்க இருக்கிற போர் வீரர், அங்க இருக்கிற போலீஸ்காரர்கள், அந்த கம்யூனிஸ்ட்வாதிகள், கம்யூனிஸ்ட் தலைவர்கள் இடத்துல வந்து அவிதமாய் இயேசுவை மறுதலிக்கணும் மறுதலிக்கணும் மறுதலிக்கணும்னு சொல்லிட்டே இருப்பாங்க. और वहाँ के जो जेलर थे, वहाँ के पुलिस अधिकारी लोग थे और वहाँ के कम्युनिस्ट सरकारी लोग थे, वे लोग हमेशा मसीह को ठुकराने के लिए हमेशा मुझसे कहते रहते थे। लेकिन मैं कहता था कि मैं यीशु को ठुकराऊंगा नहीं। उसके लिए मुझे बहुत मार देते थे और चले जाते थे। दूसरी बार वैसे ही सुनवाई चलती है और वहाँ पर भी मैं ठुकराता नहीं हूँ। उन्होंने मेरा क्या बुराई किया, मैं क्यों यीशु को ठुकराऊं? ऐसे ही मैं विवाद करता रहता था उनसे। और मुझे एक ठंडे से एक कमरे के अंदर, वहाँ पर जहाँ पर पूरी तरह बर्फ से भरा हुआ है, वहाँ पर रखा गया था। और बहुत गर्माहट से भरा एक कमरे में रखा गया था। लेकिन फिर भी मैंने यीशु को ठुकराया नहीं। आखिरी में उन्होंने एक योजना निकाला। एक छोटा सा एक कमरा और उस पूरे कमरे में बड़े-बड़े स्पीकर्स रखा गया था। और सारे तरफ से वो स्पीकर्स रखा गया था। அவிதமாய் சத்தங்கள் 24 hours வந்துட்டே இருக்கும். அந்த ஸ்பீக்கர்ல என்ன சத்தம்னா, இயேசு தேவன் இல்லை, இயேசு மனுஷன், இயேசு கடவுள் இல்லை, கடவுள் என்று சொல்லுகிறவன் முட்டாள் என்று சொல்லி அந்த ஸ்பீக்கர்ல சவுண்ட் வந்துட்டே இருக்கும். और वो स्पीकर से 24 घंटे वो आवाज गूंजता रहता था कि यीशु परमेश्वर नहीं है, यीशु एक मनुष्य है, उससे जो भी परमेश्वर कहता है वो मूर्ख है करके हमेशा आवाजें सुनते रहते थे। நம்புகிறவன் அவிதமாய் ஸ்தோத்திரம் ஏமாற்றப்பட்டு போவான் என்று சொல்லி பல வார்த்தைகள், இயேசு விரோதமான வார்த்தைகளை இந்த தேவ மனுஷன் கேட்கத்தக்கதாய் 24 hours அந்த ஸ்பீக்கர் பேசிட்டே இருக்கும். और जो भी यीशु को मानता है वो हार जाएगा करके वो 24 घंटे उसके आवाज वो गूंजते रहते थे, ऐसे बुरे बातें। वो कहते हैं मेरा दिमाग पूरी तरह से बहुत खराब हो गया था। मेरा दिमाग पूरी तरह से खराब हो गया था। किसको स्वीकार करना है, किसको ठुकराना है, ऐसा एक सोच विचार एक शैतान मेरे दिमाग में लेकर आ गया। मैं बहुत ही एक कंफ्यूज स्थिति में था। और मेरा सोच पूरा बहुत खराब, बहुत बुरा और कमजोर हो गया था। लेकिन परमेश्वर के पवित्र आत्मा उस समय मुझे वहाँ पर भरा। मुझे परमेश्वर के प्यार से भर दिया था। मुझे खुशियों से ढक दिया था, भर दिया था। और इन सारे सोच विचारों से मैंने छुटकारा पा लिया। और शैतान जो है हमारे सोच विचारों से हमें तोड़ना चाहता है, हमें हार देना चाहता है। और इसलिए प्रेरित पौलुस कहते हैं चाहे वो जो कोई भी सोच हो, अगर ये सारे सोच विचारों को हम कान देंगे तो हमारा आगे बढ़ना जो है वो रुक जाएगा।
और शैतान जैसे सोचा था उसी तरह आपको उसके सोच के तरह वो आपको गिरा देगा। அப்போஸ்தலனாகிய பவுலுடைய எண்ணங்களை கவனித்து பாருங்க. प्रेरित पौलुस का सोच विचार देखिए। ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் रोमियो का पुस्तक 4 अध्याय 5ஆம் வசனத்திலே 5वां वचन में அவருடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். और उसका विश्वास ही जो है वो उसके भक्तिहीन के धर्म में ठहरता இங்கே है। அவர் சொல்லிக் கொடுக்கிறார், உன்னுடைய விசுவாசம் நீதியாக எண்ணு. और इसे यहाँ पर सिखाते हैं कि उसका विश्वास उसके लिए धार्मिक அவர் गिना மேல் जाता விசுவாசம் है। வைத்திருக்கிறாயா, அது நீதி என்பதை உன் மைண்ட்ல உருவாக்கிக்கொள். उनके ऊपर तूने विश्वास रखा है क्या वो धार्मिक ही है करके तू अपने दिमाग में ठहर ரோமர் देना। 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே रोमियो का पुस्तक 4:8 में எவனுடைய பாவங்களை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான். और जिसके पापियों को परमेश्वर न ठहराते हैं वही मनुष्य ஓ धन्य என்னுடைய है। பாவங்களை கர்த்தர் எண்ணவில்லை என்கிற ஒரு எண்ணம் உனக்குள்ள வரட்டும். मेरे पापों को परमेश्वर ने गिना नहीं है करके ठहराया नहीं करके सोच आपके मन में ரோமர் आना है 6ஆம் दिमाग அதிகாரம் में। 11ஆம் வசனத்திலே रोमियो का पुस्तक 6:11 में हम पढ़ते हैं உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாயும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகும் நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். ऐसे ही तुम भी अपने आप को पाप के लिए तो मरा परंतु परमेश्वर के लिए मसीह यीशु में जीवित समझो। இன்றைக்கு நான் இயேசு கிறிஸ்துவுக்கு நான் பிழைத்திருக்கிறேன். आज मैं यीशु मसीह में जीवित हूँ। எனக்குள் இருக்கிற பாவம் மரித்து போனது. मेरे अंदर का पाप मर चुका है। என்கிற ஒரு எண்ணம் உங்களுடைய மைண்ட்ல உருவாகணும். ऐसा एक सोच विचार आपके दिमाग में आना है। ரோமர் 8ஆம் அதிகாரம் रोमियो का पुस्तक 8वां अध्याय 18ஆம் வசனத்திலே 18 वचन में இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல என்று எண்ணுகிறேன். और अभी का समय के दुख और क्लेश उस महिमा के सामने कुछ भी नहीं है करके मैं सोचता हूँ। பவுல் சொல்றார், இந்த காலத்தின் பாடுகள் இனி வரப்போகிற மகிமைக்கு ஒப்பானது அல்ல என்று நீ எண்ணு. உன் மைண்ட்ல அது என்ன வரட்டும். और पौलुस कहते हैं कि समय के दुख और क्लेश उस महिमा के सामने कुछ भी नहीं है करके ऐसा आपके दिमाग में समझना चाहिए। நீதிக்குள் கொண்டு வந்திருக்கிறார் என்று எண்ணு. आपके विश्वास के द्वारा आपको धार्मिकता में लेकर आए करके सोचना। तेरे पापों को उन्होंने नहीं ठहराया करके सोचना। तू पापों में मरा है, यीशु में जीवित है करके तू सोचना। ओ இந்த பாடுகள் எல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்ல, இந்த ஒரு பெரிய மகிமையை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்கிற எண்ணெய் என்று பவுல் சொல்றார். और ये दुख और क्लेश कुछ भी नहीं है, एक बड़ा सा प्रकट होने वाला है करके तेरे दिमाग में वो सोच आना चाहिए। ऐसा एक सोच हमारे दिमाग में आ जाना चाहिए। ये विचार हमारे दिमाग में आने के लिए ஆண்டவராகிய கர்த்தர் என்ன செய்கிறார், நமக்கு அருமையான ஆவிக்குரிய வெப்பன்ஸ், ஆவிக்குரிய போராயுதங்களை தேவன் நமக்கு தருகிறார். और परमेश्वर यहोवा क्या करते हैं, हमें आत्मिक हथियार हमें देते हैं। அந்த வெப்பன்ஸ் வைத்து, அந்த போராயுதங்களை வைத்து உங்களுடைய தர்க்கங்கள், உங்களுடைய மேட்டிமை, உங்களுடைய எண்ணங்களை, விரோதமாக இருக்கிற எண்ணங்களை நீங்கள் முறியடியுங்கள். और इस आत्मिक हथियार के साथ आपके घमंडी, आपका बहस करना और आपके सारे सोच विचारों को वो आप निकाल दीजिएगा। परमेश्वर आपको आशीर्वाद करेंगे। हम सभी प्रार्थना करेंगे, परमेश्वर की ओर देखकर प्रार्थना करेंगे। परमेश्वर आपको इस सुबह के समय पर छूने के लिए, परमेश्वर का सामर्थ आपको अभी छूने के लिए, कुछ भी नहीं है तो भी परमेश्वर के हाथों में अपने आप को देने के लिए अर्पण कीजिए। हम सभी प्रार्थना करेंगे और सुनने वाले वचनों को मन में रखिए। परमेश्वर यहोवा हमें छूना है। और हमारे सारे सोच विचार, हमारे घमंड और हमारे सारे विवाद पर சத்துரு வேலெல்லாம் நமக்கு விரோதமாக கொண்டு வந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாசப்படுத்த நினைக்கிறான். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தரோ அருமையான ஆவிக்குரிய ஆயுதங்களை கர்த்தர் அவனை வீழ்த்துவதற்காக வைத்திருக்கிறார்.
और शैतान ये सब कुछ हमारे जीवन में लेकर आकर हमें नष्ट करना चाहता है, लेकिन परमेश्वर हमें आत्मिक हथियार लेकर देकर हमें लड़ाई में जीत देते தர்க்கங்கள் வருகிறதா மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். और अगर विवादपन आ रहा है तो हमें बहुत अच्छी तरह से संतुष्ट से चलना है. மேட்டிமைகள் வருகிறதா தாழ்மையை உள்ள ஜீவனுள்ள ஆண்டவராகிய இயேசுவை நினைத்துக் கொள்ளுங்கள். और अगर हमारे अंदर घमंड आ रहा है तो हमें जो नम्रता से रहने वाले यीशु को ध्यान दीजिएगा. தவறான எண்ணங்கள் சிந்தனைகள் உருவாகிறதா சிந்திக்க வேண்டிய காரியங்களை ஆவிக்குரிய காரியத்தை சிந்தியுங்கள். और अगर गलत और बुरा सोच विचार हमारे दिमाग में आ रहा है क्या, तो हम आत्मिकता का जो आत्मिक कार्यों को अच्छे कार्यों को सोचना है. ये நம்முடைய தேவன் இல்லாதவர்களை இருக்கிறது போல அழைக்கிறவர். क्योंकि हमारे परमेश्वर जो नहीं है उसे भी हाँ करके बोलने वाले. அவர் சொல்லாகும் அவர் கட்டளை நின்றது. वो कहेंगे तो वो रुकेगा, वो होगा, और रुकाएंगे तो वो रुकेगा. இந்த காலையில ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். इस सुबह के समय पर हम परमेश्वर की ओर देखकर प्रार्थना ஆண்டவரே करेंगे. என்னுடைய மைண்டை தொடுங்கப்பா. परमेश्वर मेरे दिमाग को छूइएगा. எனக்கு தாழ்மையை கற்றுத்தாங்க. मुझे नम्रता को सिखाइएगा. எனக்குள் உருவாகட்டும். मुझे मेरे अंदर एक संतुष्टपन दीजिएगा. ஆண்டவரே என்னை தாழ்த்துகிறேன்ப்பா. आपके सम्मुख में परमेश्वर में नम्र करता हूँ. என்னை தொடுங்கடா. मुझे छूइएगा परमेश्वर. मुझे छूइएगा परमेश्वर. பிரசன்னம் என்னை நிரப்பட்டும். परमेश्वर आपका प्रशंसा मुझे भरना है. கேட்கிற ஒவ்வொருடைய இருதயங்களில் ஆவியானவர் ஊற்றுவீராக. इस वचनों को सुनने वाले ये आत्मा जी सभी के हृदय में आप गिरा दीजिएगा. परमेश्वर हमारे परमेश्वर जीत देने वाले परमेश्वर. हालेलुया. ஜெயம் ஜெயம் ஹல்லேலூயா. ஜெயம் ஜெயம் எப்போதும். ஜெயம் ஜெயம் ஹல்லேலூயா. ஜெயம் ஜெயம் எப்போதும். இயேசு ராஜ நாமத்திற்கு ஜெயம் ஜெயம் எப்போதும். இயேசு ராஜ நாமத்திற்கு ஜெயம் ஜெயம் எப்போதும். பரலோகத்தின் நல்ல பிதாவே, हमारे स्वर्गीय अच्छे पिता, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட காலை நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். इस अच्छे आशीर्वादित सुबह के समय के लिए हम धन्यवाद देते हैं. எங்களுடைய போராயுதங்கள் ஆண்டவரே மாம்சத்துக்கு ஏற்றவைகளா இராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவன் எங்களுக்கு பலனாக அந்த ஆயுதங்களை தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर हमारी लड़ाई शारीरिकपन से नहीं लेकिन आत्मिक जो हथियार के साथ हम जो लड़ाई करने देने वाले हैं, आप उसके लिए हमने धन्यवाद. அந்த ஆயுதங்களாகிய மன ரம்யத்தை எங்களுக்கு நீங்க தாங்க. परमेश्वर वो जो बड़ा हथियार हमारे लिए वो संतुष्टपन हमें दीजिए. எந்த நிலைமையில நாங்கள் எப்படி இருந்தோம், இன்னைக்கு நாங்கள் எப்படி இருக்கிறோம், எங்களை இந்த அளவுக்கு கர்த்தர் கொண்டு வந்ததற்காக தேவனுக்கு நன்றி என்று சொல்லி அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன பக்குவத்தை நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. हम जिस परिस्थिति में थे और आज जिस परिस्थिति में हमें ईश्वर ने लेकर आए, वो सोचने के लिए हमें एक संतुष्टपन हमारे இல்லாத பொருட்களின் மேல் எங்களுடைய எண்ணங்களை எங்களுடைய ஆண்டவரே எங்களுடைய நோக்கங்களை சிதறவிடாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளுங்க. और जो चीज नहीं है हमारे पास उसमें हमारा कोई सोच नहीं जाने के लिए परमेश्वर ஆவியை கற்றுத்தாங்கப்பா. हमें नम्रता सिखाइएगा. ஆண்டவரே மரணம் பரியந்தம் நீ தாழ்த்தினீரே. आप मृत्यु तक अपने आप को नम्र किए थे. சுபாவம் எங்களுக்குள் உருவாகட்டும். वो नम्रपन का स्वभाव हमारे अंदर उत्पन्न होना है. ஒவ்வொருடைய இருதயங்களிலும் அப்படிப்பட்ட ஒரு தாழ்மையின் சுபாவம் உருவாகட்டும். इन बातों को सुनने वाले हर एक हृदय में ऐसा एक नम्रपन का स्वभाव आना है. உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற தேவன் அல்லவா? नम्रपन के लोगों को आप अनुग्रह देते हैं. தாழ்மை உள்ளவர்களை உயர்த்துகிற தேவன் அல்லவா? आप नम्रपन के लोगों को आप उन्नति स्थान देते हैं. ஆவியானவர் உயர்த்துவீராக. आप आपके बच्चों को उन्नति स्थान दीजिएगा. ஆண்டவரே எங்களுக்கு நல்ல எண்ணங்களை தாங்க. परमेश्वर हमें अच्छा सोच विचार दीजिएगा. எங்களுடைய எங்களுடைய சிந்தனை விட்டு மாறி போகட்டும். कोई सारे बुरा या गलत विचार हमारे दिमाग से निकाल देना है. கரங்களை எங்களை தாழ்த்துகிறேன். आपके हाथों में अपने आप இந்த को வார்த்தைகளை கேட்ட ஒருடைய உள்ளங்களிலும் ஆவியானவர் பேசுங்க. और इन सारे बातों को सुनने वाले परमेश्वर उन लोगों के साथ
सात आत्मा ये जी आप क्रिया बात செய்யுங்க உம்முடைய कीजिएगा। நாம மகிமைப்படட்டும். आप क्रिया कीजिए, परमेश्वर का नाम का केवल महिमा எல்லா हो। கன மகிமை துதி ஸ்தோத்திரங்கள் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். सारा आदर सम्मान परमेश्वर महिमा स्तुति आप ही को केवल இயேசு देते हैं। கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के अच्छे नाम से मांगते परमेश्वर पिता, ஆமென். आमीन। இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாளையும் தங்களுடைய திருமண நாளையும் நினைவு கூறுகிற அன்னுடைய பிள்ளைகளுக்காக நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். और इस हफ्ते में जो कोई भी अपना जन्मदिन, अपना शादी का सालगिरह मना रहा है, उनके लिए हम प्रार्थना करते हैं। ஸ்தோத்திரம். பலவீனமாய் வியாதியாய் சோர்வாய் தேவைகள் நிறைந்தவர்களாய் யாராய் இருந்தாலும் கர்த்தர் அவர்களை தொடும்படியாய், और जो कोई भी कमजोरी बीमारी के साथ निराशपन में है, उन्हें परमेश्वर छूने के ஆண்டவரை लिए நோக்கி நாம் ஜெபிக்கிறோம். परमेश्वर की ओर देखकर प्रार्थना करेंगे। விசேஷமாய் நம்முடைய இந்தியா விட்டு, நம்முடைய மகாராஷ்டிரா விட்டு, அமிதமாய் ஸ்தோத்திரம் தமிழ்நாட்டை விட்டு உலக தேசத்தில் இருக்கிற எல்லா மாநிலங்களை கர்த்தர் தொடும்படியாக நாம் ஜெபிப்போம். और विशेष करके इस भारत देश से, इस महाराष्ट्र शहर से और इस तमिलनाडु और अन्य सारे शहरों से के लिए हम प्रार्थना இந்த करेंगे। கொரோனா முற்றிலுமாய் அழிந்து ஒளிந்து போகும்படியாக ये कोरोना महामारी पूरी तरह से नष्ट होकर भस्म அன்பின் होना है। தேச பிதாவே மீண்டும் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். मेरे प्रेमी अच्छे पिता, दोबारा एक और बार आपका எங்களுடைய स्तुति करते हैं। தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். हमारे देश के लिए हम प्रार्थना எங்களுடைய करते हैं। தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் உம்முடைய கரங்களை நாங்கள் வைக்கிறோம். हमारे देश के हर एक लोगों को आपके हाथों में இன்றைக்கு सौंपते கொள்ளை हैं। நோய்கள் இன்றைக்கு ஜனங்களை வாரிக்கொண்டு போகிறது. आज ये महामारी लोगों को मार डाल रहा है। இரக்கம் செய்வீராக. परमेश्वर आप दया தேவ दिखाइएगा। கிருபை இறங்கி வரட்டும். परमेश्वर का कृपा नीचे उतर இந்த आना है। ஜெபத்திலே கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் குடும்பங்களையும் உம்முடைய கரங்களை நாங்கள் ஒப்புக்கொடுத்து परमेश्वर इस प्रार्थना में समाप्त होने वाले परमेश्वर हर एक बच्चों को आप छूइएगा। குடும்பத்தின் மேல ஆண்டவரே தெளிக்கிறேன் அப்பா. यीशु के लहू को हर एक बच्चों पर, हर एक परिवार पर हम எல்லா डालते हैं। பிசாசுடைய அந்தகாரங்கள் ஆண்டவரே வான வல்லத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகள் ஒளிந்து போகட்டும். सारे शैतान के अंधकार को, सारे परमेश्वर नल के सारे दुष्ट आत्माओं को हम यीशु के नाम பலவீனமாய் இருக்கிற ஒவ்வொரு से பிள்ளைகளையும் ஆவியானவர் தொடுவீராக. सारे कमजोरी बच्चों को हम यीशु के नाम से இந்த आत्मा जी आप வாரத்திலே தங்களுடைய छूइएगा। திருமண நாளை, தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகிற குடும்பத்தாரை நாங்கள் நினைக்கிறோம். इस हफ्ते में अपना शादी का सालगिरह, अपने जन्मदिन मनाने वाले बच्चों को हम स्मरण கர்த்தர் करते हैं। ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. परमेश्वर आशीष कीजिए, वह सभी को எல்லா संभाल கன कीजिए। மகிமை துதி ஸ்தோத்திரம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். सारे आदर महिमा सम्मान और स्तुति परमेश्वर केवल आप ही को देते இயேசு हैं। கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के अच्छे नाम से मांगते परमेश्वर पिता, ஆமென். आमीन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல சகல உபகாரங்களை உபகாரங்களை மறவாதே. மறவாதே. ஆமென்। நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளோடும் கர்த்தருடைய வருகை மற்றும் இருப்பதாக. आमीन। எல்லாருக்கும் மறுபடியும் எங்களுடைய வாழ்த்துக்கள். आप सभी को फिर दोबारा एक और बार बधाई देते हैं। இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த பெல் ஐகானை நீங்க அதை புஷ் பண்ணுங்க, அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. और जो कोई भी सब्सक्राइब नहीं किया, आप सब्सक्राइब कीजिएगा और वो बेल आइकॉन को भी आप उसे ये दबाइएगा और नोटिफिकेशन पाइएगा। அநேகர் அபிதமாக எங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரும் அநேகர் மறுபடியும் கேட்டீங்க. और अनेक लोगों ने मेरे बैंक अकाउंट डिटेल्स, मेरे कलिशा के लोगों ने आपने पूछा है ஆகவே ஸ்தோத்திரம், அதை நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். और मैं वो उसे भेजता हूँ। எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. हमारे लिए आप प्रार्थना कीजिएगा, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करेंगे। ஆமென்.